श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तत्विदयमनुगणम् तदा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वं श्रीवराकम् यदिवरमनघम् देशिकम् संश्रयामि। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथास्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिगवरम् संग्रहे देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतमुच्चरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुम् विशेषविस्पारुषतेषु नाथ विदग्धगोष्ठीतमराङ्गनेषु विकेशतो मे कवितार्किकेन्द्रान् दिक्वाग्रसिंहासनमभ्युपेयाः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरङ्गतोपं திருவேங்கடமுடையான் பாருன்னச்சொன்னப்பழமொழியல் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமளவு வாழ்வு. சிவப்பதியான சிவன் நாராயணன் தன்னுடைய சங்கல்ப விசேஷத்தினால தன்னாலே படைக்கப்பட்டதான இந்த லோகங்களை எல்லாம் தானே ரட்சிக்கிறார். அதனால அவனுக்கு சர்வ ரட்சகன் அப்படிங்கிறதான ஒரு பெயர் உண்டு. சர்வ ரட்சகன் அப்படின்னு சொல்லிட்டா அவனால ரட்சிக்கப்படாத வஸ்து எதுவும் இல்லை, யாரும் இல்லை. சர்வசேஷி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. சர்வசேஷி அப்படின்னா எல்லாத்துக்கும் தலைவன், அவனுக்கு மேல ஒரு சேஷி கிடையாது. சர்வரட்சகன் சர்வசேஷி அப்படின்னு எம்பெருமானை அழைப்பதுண்டு. அப்பேற்பட்டதான எம்பெருமான் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று தானே ஒரு சங்கல்பத்தை பண்ணி ஆழ்வாரை அவதரிப்பித்து அவர்கள் மூலமாக வேதங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் அருளிச்செயல்களாக உபதேசிக்கும்படியாக பண்ணி அவற்றை செவிசாய்த்து அவர்கள் மூலமாக ஜீவராசிகளை உஜ்ஜீவிக்கும்படியாக பண்ணினார். அடுத்தது ஆச்சாரியர்களை அவதரிப்பிக்க பெற்று அவர்கள் மூலமாக வேதாந்த சாஸ்திரங்களை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணினான் என்பதுதான். அந்த வகையிலே சுவாமி தேசிகனுடைய அவதாரம் இன்று 756 வருஷங்கள் ஆகியுள்ளது. ஆனாலும் ஆச்சாரியனுடைய பெருமை, ஆச்சாரியனுடைய மகிமை, ஆச்சாரியனுடைய கிரந்தங்கள் இதெல்லாம் இன்னைக்கு எல்லாரையும் காப்பாற்றி. சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தில ஆச்சாரிய சமூகத்துல பிரதானமாக திகழ்ந்தவர். அந்த ஆச்சாரியின் இல்லை அப்படின்னா சம்பிரதாயம் கிடையாது. ஆனா அந்த ஆச்சாரியனை பற்றி நாம சொல்லணும், அவருடைய பெருமைகளை பேசணும், அவருடைய வைபவத்தை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்திலே ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான எம்பெருமான் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன்
அவனுடைய பாதுகைகளை பற்றி பேச வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றார் சர்வதந்திர சுதந்திரதான சுவாமி நிச்சேஷமம்பரதலம் யதிபத்ரிகாஸ்ரா சப்தார்ணவி யதி சமேத்யமசி பவித்ரி வக்தா சகஸ்ரவதன புருஷஸ்வயஞ்சே நிச்சேதரங்கபதி பாதுகையோ பிரபாவகா. இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லணும் அப்படின்னா அம்பரதலம்னு சொல்லக்கூடியதான ஆகாசம், அந்த ஆகாயமானது ஒரு பத்திரிகை எழுதுவதற்கு ஒரு பேப்பராக இருக்க வேண்டும். ஆகாசம் தான் பேப்பர். சப்தான்னதீயதி சமேத்யமசி பவித்ரி, 7 சமுத்திரங்கள், கடல்கள், அந்த 7 சமுத்திரத்தினுடைய ஜலம்தான் மையா இருக்கணும், எழுதுகோளாக இருக்கணும். சப்தான்னதீயதி சமேத்யமசி பவித்ரி, பெரிய பேப்பர் தயாராயிடுச்சு, அது எழுதுறதுக்கு எழுதுகோடும் தயாராயிடுச்சு. ஆனா சொல்லணுமே யார் சொல்லுவா? அவ்வளவு பெரிய பேப்பர்ல எழுதணும்னா சகசிரவதன புருஷஸ்வயஞ்சே, 1000 தலைவுடைய ஆதிசேஷனாலதான் சொல்ல முடியும். ஒருவேளை சொன்னார் சகசிரவதன புருஷஸ்வயஞ்சே, அப்படி ஆதிசேஷன் சொல்ல அதை எழுத ஆரம்பிச்சார். ஒருவேளை எழுதலாங்கிற எழுதி முடிக்க முடியாது, அப்பேற்பட்டதான பிரபாவத்தை உடையது அந்த பாதுகாசினுடைய பிரபாவம். இந்த பாதுகையை ஆழ்வாராகவும் ஆச்சாரியனாகவும் கோபிகையாகவும் பலமான ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி. சதகோபைதி சமாக்கிய தவரங்கதுரீன பாதுகே யுக்தா. சதகோபன்களான திருநாமம் வர்ணஸ்தோமேல்வகலசுமனோ வாசனாம் உத்வகந்தி ஆம்னாயானாம் பிரகதிமபராம் சங்கிதாம் திருஷ்டவந்தம். சதகோபன் எதுக்கு சொல்றாங்க? எம்பெருமானுடைய அந்த பாதுகையை சேவிக்கிறார், மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். அந்த பாதுகை மேல என்ன இருக்குன்னா எழுத்து குவியல்கள் இருக்கான். என்ன எழுத்து குவியல்னா வேதங்களுடைய எழுத்து குவியல்கள் இருக்கான். அது மாத்திரம் இல்லாம எழுத்து கூட்டங்கள், வாசனம் உத்வகத்தி, அந்த வேத ஸ்ருதி பரிமளம்னு சொல்லக்கூடியதான வேதங்களுடைய கமல் நறுமணம் சுகந்தம், அந்த வக்குளம்னு வக்குலாபடக்கூடிய எழுத்துக்கள், திருவாய்மொழி, 4000 ஜிவ பிரபந்தங்கள், இப்படி எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு அந்த பாதுகையில. அப்பேற்பட்டதான பாதுகை, இந்த பாதுகையை பற்றி சொல்லணும்னா இப்படி ஆதிசேஷன் சொன்னாதான் எழுதலாம். அப்படி பிரபாவம் உடையது, வைபவத்தை உடையது. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை அப்படி இருந்தாதான் சொல்ல முடியும். நாம அனுபவிக்கணும்னா இதோ ஒரு துளி அன்னைக்கு அனுபவிச்ச மாதிரி கிஞ்சித் போகம் பவிஷ்யதி கடுக்கோட நம்ம அனுபவிக்கலாம். ஏன்னா அவருடைய கிரந்தங்கள் அபரிமிதமானது. அதுக்கு தகுந்தார் போன்ற ஞானம் அறிவு இருந்து அதை அனுபவிக்கலாம், இருந்தால் அனுபவிக்கலாம். இந்த ஆச்சாரியனுடைய வைபவத்தை இவருடைய கிருதி அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த கிரந்தங்கள், நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் இருக்கு. அதுல ஒரு கிரந்தம் யாதவாபியம் அப்படிங்கிறதான ஒரு கிரந்தம். ஸ்தோத்திர பிரபந்தம், காவிய பிரபந்தம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரகதம் ஸ்ரீமதானவன் ஸ்ரீ வராக மகாதேசிகன் சென்னை பல்கலைக்கழகத்துல இந்த யாதவாபியம் அப்படிங்கிறதான கிரந்தத்தை பற்றி சுவாமி எப்படி கையாண்டிருக்கான சுவாமியுடைய வைபவத்தையும் சேர்த்து ஒரு அனுத்தரக பாடத்தையும் பண்ணியாச்சு.
அந்த அனுக்கிரக வாசனத்தை கேட்டு பட்டோலை பண்ணக்கூடியதான ஒரு கைங்கரியம் அடியெடுத்து தான் கிடைச்சது. அதை பண்ணி ஒரு புத்தகமும் வெளியிட்டாச்சு ஆனந்த் திருக்கையால. அதுல ஒரு சில விஷயங்களை இங்க நாம சுவாமி தேசிகரை முன்பா அனுபவிக்கலாம். அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிறதான ஒரு அத்வைத மகா பண்டிதர், இதெல்லாம் அனுபவம் சாதிச்சது மகா பண்டிதர். அந்த பண்டிதர் யாதவா பிரதயம் அப்படிங்கிறதான அந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒரு அத்வைத மதத்தை சேர்ந்தவர், விசிஷ்டாத்வைத மதத்தை சேர்ந்த ஒரு ஆச்சாரியனுடைய கிரந்தத்தை வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னா அந்த கிரந்தத்தை எப்படி ஆழ்ந்து அவர் அனுபவிச்சிருக்கணும். அந்த அனுபவம் சொல்ல முடியாத ஒன்று. ஏன்னா அத்வைத மதத்துல தத்துவமசி அப்படிங்கிறதான ஒரு மகா வாக்கியம் உண்டு. சாஸ்திரங்கள்ல தத்துவமசிங்கிறதான ஒரு மகா வாக்கியம். தத்தி தொம் அசி. சத்து அந்த பரபிரமமாக தொம் நீ அசி இருக்கிறாய். அதாவது அவளுடைய சித்தாந்தம் மகாவாக்கியம். சத்துங்கிறதான அந்த காரணாவஸ்தையில இருக்கக்கூடியதான அந்த பிரம்மமானது தொங்குறதான காரியாவஸ்தையில அசி இருக்கிறாய்னு ஒரு அர்த்தம் வரும். காரணாவஸ்தை காரியாவஸ்தை. காரியாவஸ்தை அப்படிங்கிறது நாம கண்ணால பார்க்கக்கூடியது, அனுபவிக்கக்கூடியது. காரணாவஸ்தைங்கிறது அந்த காரியத்துக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது. அப்படி அத்வைத சித்தாந்தப்படி கடைசியில பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது நிர்குணம் பிரம்மா, நிராகாரம் நிர்குணம் பிரம்மா. அதுக்கு ஆகாரம் உருவம் கிடையாது, பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது. பரம்பொருள்னு சொல்லக்கூடியதான இறைவனுக்கு உருவம் கிடையாது. நிர்குணம், குணம் கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல பரமாத்மாவுக்கு குணம் உண்டு. சத்தியகாமா சத்தியசங்கல்பா அப்படின்னு சொல்லக்கூடியதான அசங்கியாகமான குணங்கள் உண்டு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும். இப்படி நிறைய குணங்கள் உண்டு. அவா மதத்துல இந்த பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, நிர்குணம் பிரம்மா. உருவம் உண்டான உருவம் கிடையாது, நிராகாரம் பிரம்மா. ஆனால் காரியாவஸ்தைன்னு வரும்பொழுது அவ இந்த உலகத்துல பிறந்து எதுவுமே இல்லை சூன்யம்னு சொல்லக்கூடியவா உலகத்துல பிறந்து அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும் அப்படின்னா அப்ப அந்த பிரம்மத்துக்கு சகுன பிரம்ம உபாசனம் பண்ணணும். குணத்தோட தான் அவ உபாசனம் பண்ணணும். முக்தாவஸ்தையில அவளுக்கு நிர்குணம் பிரம்மம். அதனால இந்த காரியாவஸ்தையில உபாசனம் பண்ணணும்னா சகுன பிரம்ம உபாசனம் பண்ணணும். நமக்கு எப்போதுமே சகுன பிரம்ம உபாசனம் தான். அவளுக்கு சகுன பிரம்ம உபாசனம் முக்தி அடைகிறது நிர்குணம் பிரம்மம். ஒண்ணுமே கிடையாது அவளுக்கு. பொதுவா தேவதைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு தேவதைகளை சேர்ந்தும் ஒவ்வொரு பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் உதாசனஹ சங்கராத் ஞானமிச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனஹ. 4 தெய்வங்கள். அப்போ முதல்ல பாஸ்கரம்னு சொல்லக்கூடியதான சூரிய தேவன், சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத எல்லாரும் பண்ணிடு. அப்ப சூரிய நமஸ்காரம் பண்றதுனால என்ன கிடைக்கும்? சூரிய தேவன் என்ன கொடுப்பான், அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னா ஆரோக்கியம். அப்ப ஆரோக்கியம் வேணும்னா சூரியனை நமஸ்காரம் பண்ணணும், சூரிய தேவதைய நமஸ்காரம் பண்ணணும். ஸ்ரீயம் ஐஸ்வர்யம் செல்வம் வேணும் அப்படின்னா அக்னிய உபாசனம் பண்ணணும். அதெல்லாம் அக்னி உபாசனம்னு. அக்னி உபாசனம்னா யஜ்யம் ஹோமம் யாகம் இதெல்லாம் பண்றதுக்கு அக்னி உபாசனம். அந்த அக்னியை உபாசனம் பண்ணினோம்னா ஸ்ரீயங்கிறதான ஐஸ்வர்யமானது செல்வமானது கிடைக்கும். சங்கரா ஞானம் வேணும்னா நடராஜன் சங்கரனை உபாசனம் பண்ணணும். சங்கரா ஞானமிச்சே இது எல்லாரும் இவாளெல்லாம் கொடுத்துருவா. இந்த தேவதைகள்லாம் இதை கொடுத்துருவா. ஆனா மோட்சம் வேணும்னா அவளால கொடுக்க முடியாது. மோட்சமிச்சே ஜனார்தனஹ. அதனால மோட்சம் வேணும்னா ஜனார்தனம் கிட்டதான் கிடைக்கும். அதனால பகவான உபாசனம் பண்ணணும், பகவான சேவிக்கணும், சரணாகதி பண்ணணுங்கிற சாஸ்திரம். இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுண்டு அப்பைய தீட்சிதர் இந்த யாதவா விதயம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு வியாக்கியானத்தை பண்ணியிருக்காரு.
எத்தனையோ மூர்த்திகள் இருந்தாலும் நாராயண மூர்த்தி தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறதான விஷயத்தை தெரிஞ்சு இப்படி தேசிகனுடைய யாதவாபியுதயம் அப்படிங்கிறதான கிரந்தத்துக்கு வியாக்கியானத்தை பண்ணினார் தீட்சித சுவாமி. குரும் பிரகாசயே தீமான் மந்திரம் யத்னேன கோபயே அப்பிரகாச பிரகாசாபியாம் க்ஷீயதே சம்பதாயுஷி. குரு பிரகாசே தீமா, ஒரு ஜீவன் கடை சேர வேண்டும் அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்தை முதல்ல ஒரு சதாச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும். ஆச்சாரிய சம்பந்தம், குரு கடாட்சம் போகணும். குரு கடாட்சம் இருந்தாதான் அந்த ஜீவன் உஜ்ஜீவிக்க முடியும். அதனால குரு பிரகாஷே ஜீவன் அந்த சதாச்சாரியின் இடத்துல போய் சேவிச்சு எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணணும்னு கேட்டோம்னா காலக்ஷேபம் பண்ணணும். காலக்ஷேபம் பண்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்கறேன். பொழுத கழிக்கிறதுன்னு அர்த்தம். காலக்ஷேபம்னா பொழுத கழிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அதனால இந்த காலக்ஷேபம் பண்ணணும் ஆச்சாரிய இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா க்ஷீணமாயுஹோ தினே தினே. காலக்ஷேபம் பண்ண வேண்டாம்னு சொல்றது. காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா, காலக்ஷேபம் பண்ண வேண்டாம். க்ஷீணமாயுஹோ தினே தினே, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆயுஷானது போயிட்டே இருக்கும், குறைஞ்சுட்டே வரும். ஆயுஷானது குறைஞ்சுட்டே வரும். சேரவிருந்தோர் ஆண்டவன்னு நம்ம ஆச்சாரிய பரம ஆண்டவன் எழுந்தருளி இருந்தார். அந்த ஆண்டவனுக்கு திருநட்சத்திரங்கள்லாம் கொண்டாடணும், வைபவமா தன்னுடைய திருநட்சத்திரங்களை கொண்டாடணும் அப்படிங்கிறதுல விருப்பம் கிடையாது. அதனால ஒவ்வொரு வருஷமும் போய் ஆச்சாரிய திருநட்சத்திரத்தை கொண்டாடணும், அனுமதி கொடுக்கணும்னு அவெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், நிராகரிச்சிடுவார். அப்படி வைராக்கியசாலியா இருந்தவர் சுவாமி. ஒரு சமயம் அதே மாதிரி அந்த வருஷம் கேட்கும்போது கொண்டாடணும்ன்றார். எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கிற சிஷ்யாளுக்கெல்லாம் அந்த வைபவத்தை ரொம்ப நல்லா கொண்டாடுறா. இவ்வளவு நாளா வேண்டாம்னு சொன்ன சுவாமி இப்ப ஏன் கொண்டாட சொன்னார் அப்படின்னா, எம்பெருமான் கிட்ட போறதுக்கான அந்த ஆயுள் காலம் இங்க குறைஞ்சுட்டே வருது, அங்க கூடிண்டே வருதுன்னா. சீனவாயு தினே தினே, இங்க குறைஞ்சதுன்னா அங்க கைங்க கிட்டக்க போக போறோம்னு அந்த காலம் கிட்டக்க வந்துட்டு சாதிச்சாரா. அந்த மாதிரி காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா, காலக்ஷேபம் பண்ண வேண்டாம். க்ஷீணவாயு தினே தினே விருதா காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா, வெட்டி பொழுது போக்காதீங்க. விருதா காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா க்ஷீணவாயு தினே தினே யமஸ்ய கருணாநார்த்தி. யமனுக்கு கருணை கிடையாது. உனக்கு ஆயுசு முடிஞ்சதுன்னா யாரையும் கேட்க மாட்டான், வந்து கூட்டின்னு போடுவான். அதனால வீண் பொழுது அடிக்காமல் சத்காலக்ஷேபம் பண்ணுவோம்னு சொல்றது சாஸ்திரம். அதனால ஆச்சாரிய இடத்துல போய் சேவிச்சு தண்டம் சமர்ப்பிச்சு நல்ல ஞானத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அப்படி ஆச்சாரியான இடத்துல சமாசிரயணம்னு ஒண்ணு. ஆச்சாரிய இடத்துல சமாசிரமாக அடைய, ஆச்சாரியால அடைய அவ பஞ்ச சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுவான். தாப புண்ட சசாநாமம் சொல்லி 5 விதமான சம்ஸ்காரங்களை பண்ணுவான். சங்க சக்கரம், ராசிய நாமம், ஊர்ஜ புண்டாதிகள், மந்திரம், இதெல்லாம் உபதேசம் பண்ணும். மந்திரோபதேசங்கிறது தான் நமக்கு காலக்ஷேபத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதான ஒரு உபதேசம். அந்த சமாச்சரணம் பண்ணிட்டா நமக்கு பகவத் பாகவத கைங்கரியத்துக்கு ஒரு தகுதி, யோக்கியதை. அதை பண்ணிட்டு அந்த காலக்ஷேபங்களை பண்ணணும். ரகசியத்திரைய மந்திரங்கள், அந்த மந்திரத்திரயம் ரகசிய மந்திரங்கள், அது என்ன சொல்றது, திருமந்திரம், ஜெயம், சர்ம ஸ்லோகம், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுட்டா அதுல பகவான் யாரு, ஜீவன் யாரு அப்படிங்கிறது தெரியும். பகவான் விபு, எங்கும் பறந்து கிடப்பவன், சர்வ வியாபகன். அதனால பகவான் ஜீவன் அணுஸ்வரூபம். நேற்று அனுபவிக்கும் ஜீவன் அணுஸ்வரூபம். பகவானுக்கும் ஜீவனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்?
பரமாத்மா ஏக ஏவ ஜீவஸ்து பிரதிசரீரம் பின்னா அப்படின்னு சாஸ்திரம். நம்ம மற்ற சாஸ்திரங்கள்ல ஜீவாத்மாவை விபுன்னு சொல்றா, பரமாத்மாவை விபுன்னு சொல்றா. ஆனா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல பரமாத்மா தான் விபு, ஜீவாத்மா அணு. நம்ம சித்தாந்தத்துல அணுஸ்வரூபம், அணுக்கர்களேங்கிறார் ஆழ்வார். அணுஸ்வரூபம். இந்த அணுஸ்வரூபமான ஜீவாத்மா கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் நிறைய பேர் ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்க. பிரதி சரீரம் பின்னம். ஒவ்வொரு சரீரத்திலும் ஜீவாத்மா உண்டு. ஆனா பரமாத்மா ஒருத்தன்தான். பரமாத்மா ஒருத்தனா இருந்து எல்லா இடத்திலும் வியாபிச்சிருப்பான். ஜீவாத்மா பலவாறாக இருக்கக்கூடியவன், பல சரீரங்களை எடுத்திருக்கக்கூடியவன். அதுல புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு மனிதர்கள் தேவர்கள் வரைக்கும் ஜீவாத்மாக்களுடைய கூட்டங்கள். இப்படி ஜீவ வர்க்கங்கள்னு பேர். இந்த ஜீவ வர்க்கங்கள் எல்லாம் மோட்சத்துக்கு போகணும்னா எந்த ஜீவன்கள் ஆசைப்படுறதோ மோட்சமிச்சே, எது ஆசைப்படுறதோ அது ஜனார்தனா, ஜனார்தனனை போய் அடை அவங்கிட்ட இருந்துதான் கிடைக்கும். அந்த எம்பெருமானிடத்துல கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அது பிரபத்தி பண்ணணும். அந்த பிரபத்திங்கிறதான பரநியாசத்தை பண்ணணும் அப்படின்னு. இந்த விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் இந்த பிரபத்தி விஷயத்த எல்லா கிரந்தங்கள்லயுமே சாதிச்சிருக்கார். நிறைய விஷயங்கள் பிரபத்தி. இதுலதான் நமக்கு இந்த பிரபத்தினுடைய இந்த பிரபத்திங்கிறத ஒரு விஷயம் என்னன்னா பிரசங்காத்து இந்த இடத்துல விஞ்ஞாபனம் பண்றேன். நித்தியபடி திருவாராதனத்துல ஞாச தசகம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும்னு பெரியவாள்லாம் நமக்கு சிரிச்சிருக்கா. அகம் மத்தியரக்ஷண பரோ மத்தியரக்ஷண பலம் சதா நமம ஸ்ரீபதேரேவ இத்தியாத்மானம் நிக்ஷிபே புதாக. நான் எனக்கு உரியேன் அல்லேன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நாம வாங்கிப்போம். நான் எனக்கு உரியேன் அல்லேன். நானே எனக்கு சொந்தமானவன் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மா எனக்கு சொந்தம் இல்லை, நான் எனக்கு உரியன நாம. இப்ப யாருக்கு? ஸ்ரீபதேரேவ, ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் சொந்தமானவன், அடிமைப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல இருக்கு. அதனால என்னுடைய பரம்களான பொறுப்பை அவனிடத்திலே ஒப்படைக்கிறேன். மத்தியரக்ஷண பரோ மத்தியரக்ஷண பலம் சொல். பொறுப்பு மாத்திரம் இல்ல, என்னுடைய கர்மம் கர்ம பலன் எல்லாம் அவனை சேர்ந்திருக்கு. அப்ப கர்மத்தை கொடுக்கறதும் அவன் தான், கர்ம கதியான பலத்தை கொடுக்கறவனும் அவன் தான் அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்துல சாதிக்கிறான் சுவாமி. அடுத்தது இதை காட்டணும் ஒரு பெரிய விஷயம். இந்த பரநியாசங்களான பிரபத்தி பண்ணி கத்தினால யாருக்கு பலன்? முதல்ல இந்த ஜீவன் என்ன பண்றது? ஒரு சதாச்சாரி சம்பந்தத்தினால பர சமர்ப்பணத்தை எம்பெருமான இடத்துல ஒப்படைக்கிறது, தன்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறது. இப்போ ஒப்படைக்கும் போது எந்த ஜீவன் ஒப்படைக்கிறானோ அந்த ஜீவன் பிரபன்னன் வரும். பிரபத்தி பண்ணின்ற ஜீவனுக்கு பிரபன்னன்னு பேர். அப்ப பிரபத்தி காலத்துல நாம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியன் இடத்துல மாம் மதியம் நிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கர்யோ உபகரணம் வரத ஸ்ரீகுரு ஸ்வயம்னு வரதன் இடத்துல ஒப்படைக்கிறார். வரதகா அப்படின்னாக்க பேரொருளாளன். வரதகா அப்படிங்கிறதுல எல்லா பெருமாளுக்கும் வரதன்கிறதான ஒரு சரணம் உண்டு. எல்லாம் வரத்தை கொடுக்கக்கூடிய எல்லா பெருமாளுமே வரதன் தான். வரம் ததாதீதி வரதகா அப்படி. இப்ப இந்த இடத்துல பிரபத்தி பண்ணக்கூடியதான அந்த ஜீவன் மாம் என்னையும், மதியம் என் உடமையையும், சேதனா சேதனாத்மகம் உயிரெல்லாம் உயிரற்ற அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த இடத்துல யாரு தனக்கு ஒருத்த எஜமானன் பண்ணிக்கிறான். பண்ணிக்கும் போது அவன் மனைவி, அவனுடைய புத்திரர்கள், அவனிடத்தில் இருக்கக்கூடியதான உயிரினங்கள் பசுமாடுகள், இல்லைன்னா எந்த ஜீவராசிகள் பூனையோ நாயோ எது வளர்றதோ அது எல்லாத்தையும் சேர்த்து அங்க பரசமர்ப்பணம் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. இந்த விஷயத்த அங்க சுவாமி சாதிக்கிறார். இப்படி எம்பெருமான இடத்துல சேர்க்கிறார். ஆனா இவனுக்கு மட்டும்தான பிரபத்தி பண்ணிக்கவன் தான். அவளுக்கெல்லாம் எப்படி சேர்றது? சதுர்பர் ராட்சசை சகான விபீஷண சரணாகதியில் அங்க காமிக்கிறார் வால்மீகி பகவான். விபீஷணன் தான் அந்தரிட்சகத சீமானா ராமபிரான இடத்துல சரணாகதி பண்ணணும்னு நிற்கிறான். ஆனா கூட 4 ராட்சசாலம்.
அவன் தான் ராமனிடத்துல சரணாகதி பண்ணணும், பிரபத்தி பண்ணணும், தன்னை ஒப்படைக்கணும்னு வந்தான். அவள்லாம் வரல. அவளுக்கு அந்த ஞாபகம்லாம் இல்லை, அந்த மாதிரியான எண்ணமும் இல்லை, ஞானமும் இல்லை. ஆனா நம்ம எஜமானம் வந்திருக்கான், கூட நம்ம வரணும்னு வந்தான். இப்ப வந்ததுனால பகவான் என்ன பண்ணா, மாம் மதியம் நிக்கலாம் சேதனா சேதனாத்மகம் படைக்கத்தா மயாலங்கா மித்ராணி தனானிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் 4 பேர் மட்டும் அழிக்கணும் தான். 4 பேருக்கு சேர்த்து பகவான் அனுகிரகம் பண்ணினான். இப்படி இந்த பரவத்தினுடைய பலனானது இப்படி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நமக்கு ஞானோபதேசம் பண்ணக்கூடியதான அந்த ஆச்சாரியனை குரும் பிரகாசையே தீமான், அந்த தீமானவன் சிஷ்யன் அந்த ஆச்சாரியனுடைய பிரபாவங்களை எல்லாம் வெளிப்படுத்தணும். 108 சம்ஹிதைகள் சொல்லியிருக்கு. அதுல தேவ சம்ஹிதைன்னு ஒண்ணு, அதுலதான் சொல்லியிருக்கு இந்த விஷயம். குரு பிரகாஷே தீமான் மந்திரம் யஸ்னேன கோபயே. மந்திரம் ஆச்சாரியன் அந்த ரகசிய மந்திரங்கள் 3 மந்திரங்களை உபதேசம் பண்றார். இப்ப நாம பார்க்கலாம். திருமந்திரத்தை எல்லாரும் வெளிப்படையா சொல்லிட்டு போறா. அடுத்த வாழ்க்கை பேசும்போதுன்னு சொல்றா. வெளியில ரெக்கார்டு போட்டிருக்கா. வெளியில ஸ்திரீகள் சொல்றா. ஸ்திரீகள் காயத்ரி மந்திரத்தை சொல்றா. இதெல்லாம் சொல்லலாமா, சரியா அப்படின்னு கேட்டா சொல்லக்கூடாது. முதல் விஷயம், சொன்னா என்னென்ன பலன் கிடையாது. சொன்னா அதுக்கு பலன் கிடையாது, அது அபசாரமாகும், பலன் கிடையாது. அதனால மந்திரம் யத்னேன கோபயே, ரொம்ப உயிரை காட்டிலும் அதை பாதுகாக்கணும். உயிரை காட்டிலும் உயர்வானது மந்திரம். அந்த மந்திர பலம் நேற்றுக்கு பார்த்த மணி மந்திர ஔஷதம்ங்கிறத நேற்றுக்கு அனுபவிச்சு. அந்த மந்திர பலம் தான் பிராமணனுக்கு பலமா இருக்கக்கூடியது எதுன்னா மந்திரம் தான். அதனால்தான் காயத்ரி ஜபம் பண்ணணும்னு சொல்றோம். காயத்ரி மந்திரத்தை காட்டு உயர்ந்ததான மந்திரம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். இதெல்லாம் ஆண்டவன் அடிக்கடி உபன்யாசத்துல அனுகிரக வாய்ப்புகளை சாதிக்கிறது வழக்கம். இப்படி அந்த மந்திரத்தை யத்னேன கோபயத்துனா ரொம்ப பாடுபட்டு காப்பாற்றணும். அதனால்தான் சத்கர்ணம் ஆகாமல் 4 காதுக்கு கேட்காம 4 காது, ஆச்சாரியனுக்கு 2 காது, சிஷ்யனுக்கு 2 காது, இந்த 4 காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி உபதேசம் பண்றான். பிரம்மோபதேசமும் அப்படிதான், துணியை போச்சுன்னு உபதேசம் பண்றான், வெளியில கேட்கக்கூடாது. இப்படி மந்திரத்தை ரொம்ப ரட்சணம் பண்ணணும். அப்படி இந்த சங்கீதையானது சொல்றது பகவானிடத்திலையும் பாகவதானிடத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குரு பரம்பரையில சுவாமி தேசிகன் காமிச்சிருக்கார். அதன்படி நடந்து காமிச்சிருக்கார் சுவாமி. இப்படி 10 அடியவருக்கு தெளியவன் அப்படின்னு ஆழ்வார். பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, யார் எம்பெருமானிடத்துல பற்று இருக்கோ அவர்களுக்கு ரொம்ப சுலபன் அப்படிங்க. 10 அடியவருக்கு எளியவன், அடியவர்களுக்கு ரொம்ப சுலபனானவன். அப்படி ஆழ்வார் எம்பெருமானை பற்றி சொன்னது போல ஆச்சாரியனும் சிஷ்யனிடத்துல வாத்சல்யத்தோட இருக்கணும். அது ஆச்சாரியனுடைய லட்சணம். சிஷ்யனிடத்துல வாத்சல்யத்தோட இருக்கணும். அப்படி வாழ்ந்து காட்டியது சுவாமி தேசிகன். இங்க ஆச்சரதீதி ஆச்சாரியா ஆசமந்தா சரதீதி ஆச்சாரியா அப்படின்னு இந்த ஆச்சாரியனுடைய லட்சணம் சொல்றது. அது எல்லாம் அந்த லட்சணம் ஒரு தேவர் சுவாமி தேசிகன். சிஷ்ய லட்சணம், இந்த சிஷ்ய லட்சணத்துக்கு பொருத்தமா எழுந்தருளிருந்தவர் கூறத்தாழ்வான். கூறத்தாழ்வான போல ஒரு சிஷ்யன் இருக்கவே முடியாது. பாஷ்யகாரர் ராமானுஜர் இருந்த காலத்துல கிருமிகண்ட சோழன்னு ஒரு சோழ ராஜா. அந்த ராஜாவினால சைவ மதம் ஓங்கி இருந்தது. வைணவ மதம் ரொம்ப அந்த வைணவ மதத்தை வளர விடாம இடையூறு பண்ணிட்டு இருந்தான் அந்த ராஜா. இந்த வைணவ மதத்தை வளர்க்கணும்னு பாடுபட்டவர் ராமானுஜர். இந்த ராமானுஜர் இருந்தாதான் கஷ்டம். அதனால அவர் நிரசனம் பண்ணிடணும், ஒழித்து விட வேண்டும்னு நினைச்சான் ராஜா. உடனே அரச சபைக்கு ராமானுஜர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி உடனே அந்த ராஜா சேவகர்கள் ராமானுஜர் இருக்கிற இடத்துக்கு வர பிரசன்னத்துக்கு ராமானுஜரை கூட்டிட்டு போகணும்னு வர. சிஷ்யால எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன். அப்போ வாசல்ல இவர் தான் இருக்கார், கூறத்தாழ்வான்.
வந்தவொடனே என்ன அப்படின்னு கேட்டோடனே ராஜா இந்த மாதிரி ராமானுஜர் அழைச்சுன்னு வரணும்னா யார் ராமானுஜர் அப்படின்னு கேட்கறான். அவளுக்கு தெரியாது. இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றேன்ட்டு உள்ள போயிட்டார். உள்ள போய் அந்த காசாய திருதண்டம் எல்லாத்தையும் தான் தரிச்சுட்டார். நான் தான் ராமானுஜர்ன்ட்டு கிளம்பிட்டு நேரா அரச சபைக்கு போயிட்டார். அங்க போன உடனே ராஜா சொல்றான், முதல் கேள்வி கேட்கறான், சிவா பரதரம் நாஸ்தி அப்படின்னு சொல்லு அப்படின்னா. சிவனை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு தெய்வம் இல்லைங்கிறத நீ சொல்லு, ஒத்துக்கோ, இல்லைன்னா சிரச்சேதம் பண்ணிடுவேன், தண்டனை கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். இவர் உடனே சொல்றார், துரோணம் வச்சு கதப்பரம் அப்படின்னு பதில் சொல்றாரு. சிவம் அப்படின்னா அரிசி தானியங்கள் அளக்கக்கூடியதான படிக்கு வேறு. ஒரு படி 2 படி படி இருக்கு, அதுக்கு சிவம்னு ஒரு அர்த்தம். சிவன்னா சிவனுக்கு ஒரு அர்த்தம், படிக்கு ஒரு அர்த்தம். துரோணம் அப்படின்னா மரக்கால். இந்த மரக்கால் உள்ள படி அடங்கும் அப்படிங்கிற ஒரு இதுல துரோணம் வச்சு கதப்பரம்னு உத்தரவு கொடுத்தோம். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. கண்ணை பிடுங்க அப்படின்ட்டான். உடனே இவர் பண்ணார், நீ என்ன பிடுங்கிறது, பக்கத்துல இருந்தாத இந்த சேவகல் தீபத்தியோ ஈட்டியோ எதோ எடுத்து அது தன்னுடைய கண்ணை பிடிங்கிட்டான். நம்ம சம்பிரதாயத்துக்காக நம்ம சித்தாந்தத்துக்காக கண்ணை கொடுத்தவர் கூறத்தாழ்வு. இப்ப ராமானுஜருக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் உடனே கூறத்தாழ்வானுடைய வெள்ளை சாத்துப்படியை சாத்திண்டு மேலே நாட்டுக்கு எழுந்தருட்டார். திரும்பிகண்ட சோழனால் உபத்திரம் ஜாஸ்தியாச்சு. ஆச்சாரியனுடைய திருவேணிய பாதுகாக்கணும், ஆச்சாரியன் நன்னாயிருக்கணும்னு தன்னை வச்சிக்கிறவர் கூறத்தாழ்வு. இப்படி சிஷ்ய லட்சணம் அதுக்கு கூறத்தாழ்வு வந்தான். குரு சிக்ஷ பாவத்துல எம்பெருமானிடத்துல மிகவும் பக்தியோட பிரீத்தியோட நெருக்கமாக எழுந்தருளியிருந்தவர் ஆழ்வார். இப்படி அவருடைய கிரந்தங்கள் யமக ரத்னம்னு ஒரு கிரந்தம், பஞ்சஸ்தவன் ஒரு கிரந்தம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமானிடத்துல சுந்தரவாகுச்சவத்தை அவர் தான் அருளை செய்துள்ளார். இப்படி அவருடைய கிரந்தங்கள் கொஞ்சம் கடினமா இருக்கும், அர்த்த புஷ்டியோட இருக்கும். அதை அனுபவிச்சோம்னா அவ்வளவு நமக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கும், நல்ல ஞானம் பிறக்கும். இதை ஞாசகின் செய்தியில சிஷ்யன்னா கூறத்தாழ்வான் போல இருக்கணுங்கிறார் சுவாமி. சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரித தத்துவ போதாபிலாஷி சுஸ்ரூஷக்தமானகா பிரணிபதன பரகா பிரஸ்னகால புரோக்ஷா சாந்தோ தாந்தோ அனசூயுகோ சரணமுபகத சாஸ்திர விஸ்வாசசாலி சாந்தோதாந்தா. சாந்தோதாந்தான்னா இந்த இந்திரியங்களை அடக்கியவர்னு ஒரு அர்த்தம். இந்திரியங்கள் அவர் சொன்ன மாதிரி கேட்கும். சரீரத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்திரியங்கள் சொல்றபடி நம்ம கேட்டோம்னா நமக்கு ஞானம் வராது. நாம சொல்றபடி சரீரம் கேட்கணும். நாம நில்லு அப்படின்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், தியானம் பண்ணணும்னா பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும்னா பண்ணணும். அப்படி சரீரம் சரீர இந்திரியங்கள் வேலை செய்யும். அந்த மாதிரி இருந்தவர். சிஷ்ய பிராப்த பரீட்சாம் கிருதபதபிமதம் தத்பத சிக்ஷணீய. அப்பேற்பட்டதான சிஷ்ய லட்சணம் பொருந்தியவர், சாது சேவி. அதனால அவரை சேவிச்சாலே போரும், சாதுவாக இருந்தவர். சுஸ்ரூஷா கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணினவர். எப்பொழுதுமே ஆச்சாரியம்தான், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆச்சாரியம்தான் எல்லாம்னு இருக்கக்கூடியவர். அப்படி எழுந்தருள் இருந்ததான கூறத்தாழ்வர். அவர் சிஷ்யனுக்கு எடுத்துக்காட்டா, ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து, ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னு எடுத்துக்காட்டா திகழ்ந்தவன் சுவாமி தேசிகன். அந்த ஆச்சாரியன் என்ன பண்றார் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கிறார். ஆச்சாரியன் ஞானத்தை கொடுக்கிறார் சிஷ்யனுக்கு. அதனாலதான் தேசிகா அப்படிங்கிற ஸ்லோகத்தை நாம் அனுபவித்தோம். தேசிகா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம். தேவானுகிரகதாரித்வா, தெய்வாம்சம் பொருந்தேவா, தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு வந்துவா. தேவானுகிரகதாரித்வா சிஷ்யானுகிரக காரணா. எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கா? சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணணும், ஞானத்தை போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்பேற்பட்டவா? கருணாமய ரூபத்வா, கருணையே வடிவமானவா.
அப்படி தேசிகோ உச்சதே தேசிகோ புதை, அப்படிப்பட்டவாழ தேசிகன் அப்படின்னு சொல்லுவா. தேசிகன்னா ஆச்சாரியன் அர்த்தம். இப்படி அந்த சுவாமி தேசிகன் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவருக்கு வெங்கடேசன் அப்படிங்கிறதான திருநாமம். சாங்க சௌகத சார்வாக சங்கராதி தமோனுதம் திரையந்த தேசிகம் வந்தே வெங்கடேசாஹ்வயம் மகா. இந்த முதல் நாள் அனுபவிக்கிற இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் விஸ்தாரமா இன்னைக்கு அனுபவிக்கிறோம். சாங்கிய சௌகத சார்வாக சங்கராதி தமோனுதம். தேசியன் எதுக்கு அவதாரம் பண்ணினார் அப்படின்னா, சாங்கிய மதம், பிரகிருதி புருஷன் அப்படிங்கிறதான ரெண்டே தத்துவம் தான். இந்த ரெண்டு தத்துவம் தான், ஒன்னு பிரகிருதி இன்னொன்னு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு போறா, வேற எதுவுமே இல்லைன்னு. எந்த மதமாக இருந்தாலும் தனக்கு மேல அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஒத்துண்டே ஆகணும். இவா ரெண்டு தான் தத்துவம்னு ஒத்துண்டான். நமக்கு சித்தி அச்சித்தி ஈஸ்வரங்களான மூணு தத்துவம். அத்வைதிகளுக்கு ஈஸ்வர தத்துவம் மட்டும்தான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிறதுதான் அத்வைதிகளுடைய சித்தாந்தம், சங்கர மதத்தினுடைய சித்தாந்தம். இப்ப இந்த உலகம்லாம் இருக்கு, இதை பார்க்கிறோம், பேசுறோம், எல்லாம் ஆடுறோம், பாடுறோம், எல்லாம் பண்றோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் பொய், ஜெகன் மித்யா. பிரம்ம சத்தியம், இந்த பரம்பொருளான பிரம்ம மட்டும்தான் உண்மை அப்படிங்க. கடைசியில அதையும் நிராகரணம் நிர்குணம் பிரம்மான்னு சொல்லிடுறாங்க, சூன்யம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சாஸ்திர வேதாந்த பிரமாணங்களை கொண்டு ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம், ஜீவ தத்துவம் வேற ஈஸ்வர தத்துவம் வேற அப்படிங்கிறத நிரூபிச்சு இந்த சம்பிரதாயத்தை நிலைநிறுத்துவர் சுவாமி வேதாந்த தேவி. இதுல பௌத்த மதம் ஒண்ணு, சாங்கிய சௌகத பௌத்த மதம். இந்த பௌத்தர்கள் என்ன பண்ணா அப்படின்னா, ஸ்ருதி வாக்கியங்கள் வேத வாக்கியத்தை ஒத்துக்க மாட்டாங்க. வேத பாஷ்ய மதம், வேதத்தை ஒத்துக்க மாட்டா, சூத்திரங்களை ஒத்துக்க மாட்டா, சாஸ்திரங்களை ஒத்துக்க மாட்டா. அடுத்தது சார்வாக மதம், ரிணம் கிருத்வா கிருதம் விவேக்னு இருந்தவன். அதாவது எப்படின்னா, கண்ணால என்ன பார்க்கிறோமோ அதுதான் உண்மை, அதனால வேற ஜென்மம் இருக்கு, வேற சரீரம் எடுத்துக்கிறோம், வேற உலகத்துக்கு போறோம், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, இதெல்லாம் அவ ஒத்துக்கவே மாட்டான். சார்வாக்க மதம், நாஸ்திக மதம். ஆனா அவ என்ன பண்ணுவா, கடன் வாங்கியாவது நெய் வாங்கி சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கோ, உடம்ப நன்னா வளர்த்துக்கோ, அதுதான் அவளுடைய சித்தாந்தம். சார்வாக மதத்தினுடைய சித்தாந்தம், கடன் வாங்கியாவது சாப்பிட்டு உடம்ப வளர்த்துக்கோ, கடன் அடைக்கணும்னு நினைக்காது, நீ உன் உடம்ப வளர்த்துக்கோ, அதுதான் அப்படிங்கிறது சார்வாக்கு. அடுத்தது இந்த சங்கராதி சமோனுதம், சங்கர மதம், அதான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லக்கூடியதான். இந்த மாதிரி சொல்லப்பட்ட மதங்களுடைய விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து அதையெல்லாம் நிரசனம் பண்ணி, சித்தி அசித்தி ஈஸ்வரன், உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள், அதை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான் ஈஸ்வரன் இறைவன் அப்படிங்கிறதான மூணு தத்துவங்களை காமிச்சவர். ஏற்கனவே ஆளவந்தார் காமிச்சிருக்கார், அடுத்தது பாஷ்யக்கார் ராமானுஜர் காமிச்சிருக்கார். காமிச்ச விஷயத்தை தெளிவாக உலகிற்கு எடுத்து காமிச்சையும் சுவாமி தேசிகன் அதை காமிச்சிருக்காரு. இப்படி சுவாமி தேசிகனுக்கு ஒரு திருநாமம் உண்டு, சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜானம் அப்படின்னு. எல்லா சாஸ்திரங்களையும் கற்று அறிந்ததுனால சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜ, தத்துவத்தை தெரிந்தவர், தத்துவங்களை எல்லாம் தெரிந்தவர் அப்படின்னு. அப்படிப்பட்டதான திரையந்த தேசிகம். திரையினா வேதம், அந்தம்னா உபனிஷத், திரையந்தம்னா வேதாந்தம். திரையந்த தேசிகம் வேதாந்த தேசிகம் வந்தே நான் வணங்குகிறேன். எப்படிப்பட்டவரை, வெங்கடேசாஸ்வயம் மகா, வெங்கடேசன் அப்படின்னு எல்லோராலும் கிடைக்கப்படக்கூடியதான அந்த சுவாமி தேசிகனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். சுஸ்ரூஷா சிரவணம் செய்வ கிரகணம் தாரணம் ததா ஊகாபோகோர்த்த விஜானம் தத்துவஜானம் சீகுணா. புத்தியினுடைய ஞானத்தினுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டா, சாஸ்திரங்களை மேம்புள்ளு மேயற மாதிரி கத்துக்க கூடாது. அப்படி கத்துண்டா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப தத்வித்தி பிரணிபாதேன
கிருஷ்ணன் சொல்றா அர்ஜுனனுக்கு, நீ போய் ஞானிகளை பார்த்து சேவிச்சு அவ கிட்ட தத்துவ ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணுவோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. தத்துவங்களை எல்லாம் உபதேசித்தவன் அவள்கிட்ட போய் கேட்டுக்கோன்னு திருப்பி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இப்ப எப்படி பண்ணணும்னா, சுஸ்ரூஷா ஆச்சாரியருக்கு பணிவிடை பண்ணி அதை கேட்க வேண்டும். தத்துவ ஞானத்தை சிரவணம் கேட்கணும். சுஸ்ரூஷா சிரவணம் செய்வ கிரகணம் அதை வாங்கிக்கணும். வாங்கின்றத தாரணம் தரிச்சுக்கணும். கிரகண தாரண பட்டு பாலான் படிக்கிறவாளுக்கு காலக்ஷேபம் பண்றவாளுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, சொல்றத கேட்டுக்கணும், அதை கிரகிச்சுக்கணும், தாரணம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணணும். கிரகண தாரண பட்டு ஊகாபோகோர்த்த விஜானம் தத்வஜானம் ஜீகுணா. ஊகாபோகம் ஊகிக்கணுங்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதால் யாத்திரையா போயிட்டு இருக்காங்க ஒரு தடவை. இப்படி யாத்திரையா போகும்போது தாகம் வந்து பிராணாபத்தியம் வந்துடுச்சுன்னா அந்த சமயத்துல எதுவும் பார்க்க வேண்டாம். எங்க எந்த தீர்த்தம் கிடைச்சாலும் உடனே சாப்பிடும். இந்த பிராணம் தரிக்கிற வரைக்கும் தான், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. இவர் யாத்திரை போயிட்டு இருக்கா, தாகம் தாங்கல ஆதிசங்கர பகவத்பாதாலுக்கு. அப்போ ஒரு கள்ளு கடை இருந்து, சாராய கடை இருந்து, நேரா போனா ஒரு டம்ளர் வாங்கி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தேன். உடனே சிஷ்யாலாம் பார்த்தா, ஆகா நம்ம குருவே சாப்பிட்டு நாமளும் சாப்பிடலாம்னு ஒரு 2-3 டம்ளர் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்தான். பார்த்தா குரு, ஓ சிஷ்யாளுக்கு இப்படி விபரீத ஞானம் ஏற்பட்டு இதை நாம சிக்ஷிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரத்துல ஒரு ஈயப்பற்ற இருந்தது. இந்த ஈயத்தை காய்ச்சின்னு இருந்தான். அங்க போனார், ஒரு டம்ளர் ஈயத்தை வாங்கினா சாப்பிட்டார். அளவு போயிட்டே இருந்து சிஷ்யாலாம் பார்த்தா, இது அவரால் தான் முடியும், நம்மளால முடியாது, உழுந்து சேவிச்சு தப்பு பண்ணிட்டோம், அபசாரமாயிடுச்சு, சமிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அதனால ஆச்சாரியால் என்ன பண்றான்னா, நல்வழி காட்டக்கூடியவர்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அவ எதுக்காக பண்றான், ஊகா போகோ அர்த்த விஞ்ஞானம், ஊகிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது ஆச்சாரியால் எது பண்ணாலும் அது ஒரு நல்லதா இருக்கு. உடனே அதை நம்ம அனுகரணம் பண்ணக்கூடாது. எது பண்ணினாலும் அவன் அனுமதி பெற்று பண்ணணும். உடனே நாமும் அனுகரணம் பண்றோம் அப்படின்னா பண்ணலாமா, அதை காமிச்சார் அங்க சுவாமி. அந்த மாதிரி மேம்புள் மேயாமல் சாஸ்திரங்களை நன்றாக கற்று ஆராய்ந்து அதுல சமீட்சாத்மகம் துல்லியம் வேத்தி வித்யா அப்படின்னு அத ரிசர்ச் பண்ணணும், ஆய்வு பண்ணணும். ப்ரொஃபசர் இருக்கார், அவர் சரி ரிசர்ச் பண்ணணும். ஒவ்வொரு இதுலையும் நாம பார்த்து பார்த்து எதுக்காக இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்படி அந்த காலத்துல வசதி கிடையாது, கரண்ட் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, ஒரே இருட்டு, எந்த வசதியும் இல்லை. இந்த காலத்துல ஒரு எண்ணெய் விளக்க வச்சுட்டு அந்த விளக்குக்கு எண்ணெய் கூட கிடைக்காது. எப்படியோ ஓலைச்சுவடியில எழுத்தாணையை வச்சுட்டு நூற்றுக்கணக்கான கிரந்தங்களை எழுதியிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த கிரந்தத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு முடியல, இத்தனை வசதி இருந்தாலும் அதை புரிஞ்சிக்க முடியல. ஆனா ஆச்சாரியன் இவ்வளவு கிரந்தங்களை பண்ணியிருக்கார். அப்ப ஜனங்கள் எப்படி இருக்கா, பிராதஜூத பிரசங்கேன மத்தியாஹ்னே ஸ்ரீ பிரசங்கதா ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன காலோ கச்சதீமதா காலோ கச்சத் அதீமதா. அறிவிலிகள், முட்டாள்கள், அறிவிலிகளாக இருக்கக்கூடியதான ஜனங்கள். அந்த முட்டாள்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காத்தால காத்தால ஜூத பிரசங்கேன சூதாட்டம் விளையாடுறான். காத்தால ஜூத பிரசங்கேன காத்தால எழுந்தவனே சூதாட்டம் ஆடுறது. அப்புறம் மத்தியானம் வரைக்கும் அந்த சூதாட்டம். மத்தியானே ஸ்ரீ பிரசங்கதா பெண்கள் சகவாசம் மத்தியானத்துல. ராத்திரோ சௌரிய பிரசங்கேன மறுநாள் காத்தால சூதாடணுமே, அதுக்கு பணம் வேணுமே, ராத்திரி திருடுறது, திருட்டு தொழில். இந்த 3 தொழிலை பண்ணிட்டு காலோ கச்சதி அதீமதா, புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய காலத்தை வீணடிக்கிறார்கள். இப்ப புத்தி உள்ளவா என்ன பண்றா, அவளுக்கு இதே சுலோகம் தான். பிராதர்ஜூத பிரசங்கேன காத்தால என்ன பண்றா அப்படின்னு கேட்டா,
சூதாட்டத்தை சொல்லக்கூடியதான, சூதாட்டத்தினால் விளைந்ததான நன்மை தீமைகளை சொல்லக்கூடியதான மகாபாரத கதைகளை கேட்பது. பிராதத்யூத பிரசங்கேன மத்தியான்னே ஸ்ரீ பிரசங்கதா சீதாயா சரிதம் மகத்தின் சொல்லக்கூடியதான ஸ்ரீமத் ராமாயணத்தை மத்தியான வேலைகளிலே கேட்கக்கூடியது. ராத்திரியில் என்ன பண்றார்? நவநீத சோரனான வெண்ணெய் திருடனான கிருஷ்ணனுடைய சரித்திரங்களை ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க வேண்டும். இப்படி காலோ கச்சதி தீமதா, அங்க அதீமதான், இங்க தீமதா. இப்படி நல்லவர்கள் அறிவுடையவர்கள் தங்களுடைய காலத்தை இப்படி கழிக்கிறார்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்ததான கிரந்தங்கள், இந்த கிரந்தங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதை சொல்றதுக்கே பல மணி நேரம் ஆகும். இந்த கிரந்தங்களை பட்டியலிட்டு சொல்லணும்னா பல மணி நேரம். ஆகாரோ ஹ்ரஸ்வா கீர்த்திஷ்ட மகதி. சுவாமி தேசிகன் குள்ளமாதான் இருப்பாங்க. ஆகாரோ ஹ்ரஸ்வா, ஆனா அவருடைய பெருமை கீர்த்தியானது மகதி ரொம்ப பெருசு. அப்படி உடையவர் சுவாமி தேசிகன். வேதாந்த கிரந்தங்கள், காவிய கிரந்தங்கள், ஸ்தோத்திர பிரபந்தங்கள், சம்பிரதாய கிரந்தங்கள், இப்படி பல கிரந்தங்கள் எல்லாம் அருளி செய்துள்ளார். அனுப்பிரவேச குருதே யத்சமீகிதம் அச்சுதா அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் பகவான் அனுப்பிரவேசம் பண்ணி இந்த ஆச்சாரியல் மூலமாக பல கிரந்தங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். இப்படி அவதாரம் பண்ணவாதான் சடகோபர், ஸ்ரீ ஆளவந்தார், பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகன். அவருடைய அவதாரம் எல்லாமே பகவானுடைய அவதாரம் தான். பகவான் தான் அப்படி ஆச்சாரியால அவதாரம் பண்ணியிருக்கான், ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர். இதுல ஸ்தோத்திர காவியங்கள், சில்லறை ரகசியங்கள், ரகசிய திரேசாரங்கள், இப்படி கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி அருளி செய்துள்ளார். ரகசியங்கள்ல ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால ஒரு பிரபன்னம், பிரபன்னங்கிறவன் பிரபத்தி பண்ணின்றவன். இந்த பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கான வழி ரெண்டு வழி. முதல் வழி சமாஸ்திரணம் பண்ணிட்டு ஆச்சாரியத்துல காலக்ஷேபம் பண்ணணும். அந்த காலக்ஷேபம் பண்ணும் பொழுது ஸ்வரூப ஞானம் ஏற்படும். ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன, பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, ஜீவனுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி என்ன, பரமாத்மாவுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி என்ன, அப்படிங்கிறதான ஒரு ஞானம் ஏற்படும். இந்த ஞானம் ஏற்பட்ட உடனே நான் எனக்கு ஊரியேன் அல்லேன், எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன் அப்படிங்கிற ஞானம் வந்த உடனே பிரவர்த்திய பண்ணிக்கும். அதுதான் பிரவர்த்தி பண்ணிக்கிற முதல் வழி. ரெண்டாவது, இந்த காலகட்டத்துல ஆச்சாரியன் கிடைக்கிறதே துர்லபங்கிறதுனால ஆச்சாரியனை பார்க்கும்போது ஆச்சாரியன் இடத்துல போய் ஆசிரித்து இந்த சதாச்சாரியன் இடத்துல பிரவர்த்தியை பண்ணிடணும். பண்ணின்ற பிற்பாடு காலக்ஷேபங்களை பண்ணணும், விஷயத்தை தெரிஞ்சு. இப்படி விஷயத்தை தெரிஞ்சுட்டு பிரபத்தி பண்ணிக்கிறது தான் சிறந்த முறை. பிரபத்தி பன்னிண்டாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை. இப்படி பண்ணிக்கணும். இதுல இந்த ரகசியங்கள்ல இந்த பிரபன்னன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, சித்தி அச்சித்தி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். தத்துவ ஞானம் ஏற்பட்டாலும் தத்துவஹித புருஷன் புருஷார்த்தம், தத்துவஹித புருஷார்த்தம் தத்துவ ஞானம் முதல்ல தெரிஞ்சாலும் ஹிதம்னு சொல்லக்கூடியதான பிரபத்தி உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும். பிரபத்தி உபாயத்தை அனுஷ்டிச்சாதான் மோட்சங்கிறதான சாம்ராஜ்யத்தை அடைய முடியும். இப்ப மோட்சம்னா என்ன, அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்றது தத்துவ ஞானம். இப்ப தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படி ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகத்தினால இந்த பிரபன்னன் இந்த தத்துவத்திரயங்களை தெரிஞ்சுண்டு பரமபதத்தை அடைகிறான் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்லோகத்திலே காமிக்கிறார் சுவாமி. அது சித்தாரகத்துல ஒரு ஸ்லோகத்துல காமிக்கிறார். பிரசாதா தேசிகேந்திராணாம் பராபர விபாகவத் பிரபன்னஹா பரமாத்மானம் பிராப்னோதி பரமம் பதம். தேசிகேந்திராணாம் பிரசாதாத், பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால பராபர விபாகவத்து, பரம் தத்துவம் அபரம் தத்துவம், பரதத்துவம் எம்பெருமான் பரமாத்மா, அபரதத்துவம் சேதனா சேதன தத்துவங்கள், இதை தெரிஞ்சுண்டு பரமாத்மானம் பிராப்னோதி பரமம் பதம் பிரபன்னம். இந்த பிரபன்னம் பரமபதத்துல
இந்த பரமாத்மாவை அடைகிறான் அப்படின்னு ஒரே ஒரு அனுஷ்டு ஸ்லோகத்துல காமிக்கிறார் சுவாமி. அது சுவாமியாலதான் முடியும். எல்லா விஷயங்களும் சில்லறை ரகசியம்னு பேரு. இதுக்கே சில்லறை ரகசியம்னு பேர் வந்தது. ஸ்ரீமத் சாரம் ரகசிய திரைசார்னு பெரிய கிரந்தம். இந்த பெரிய கிரந்தத்துல 3 ரகசியங்களுடைய அர்த்தங்களை பற்றி ரொம்ப விஸ்தாரமா சாதிச்சிருக்க. அது காலக்ஷேப கிரந்தம். மாச கணக்குல வருஷ கணக்குல ஆச்சாரிய இடத்துல பொறுமையா இருந்து காலக்ஷேபத்தை பத்தி தெரிஞ்சுக்கும். இப்ப அவ்வளவு பொறுமை கிடையாது அப்படிங்கிறதுனால அங்க சொன்ன விஷயங்களை சில்லறையா ஒவ்வொரு பிரபந்தமா சின்ன சின்ன பிரபந்தமா அதிலேயே காமிச்சிருக்க. தத்துவ பதினி, ரகசிய பதினி, சம்பிரதாய சத் சம்பிரதாயம், இப்படி நிறைய இருக்கு. சம்பிரதாய பரிசுத்தி அப்படின்லாம் காமிச்சிருக்கேன். அதுல ஒவ்வொரு ரகசியங்கள் மூலமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கும் போது இதுல இப்படி இருந்ததுன்னா ஸ்ரீமத் சாரத்துல இன்னும் நல்லா இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு ஆசை போச்சு. அப்படி சுவாமி அதுக்காக காமிச்சிருக்கார். சுவாமியினுடைய கிரந்தங்கள்ல பாதுகா சாஸ்திரங்கள் எப்பேற்பட்டதுன்னு இப்பதான் அனுபவிச்சோம். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சமானமானது பாதுகா சாஸ்திரம். பகவான் ராமனா அவதாரம் பண்ணினா வேதம் என்ன பண்ணுச்சு? வேதா பிராச்சேதசா சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படிங்கிற வேதமானது ராமாயணமா அவதாரம் பண்ணிச்சு. வால்மீகி பகவான் மூலமா ஸ்ரீமத் ராமாயணமா அவதாரம் பண்ணிச்சு. அதனால ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சமானமானது பாதுகா சகஸ்ரங்களான கிரந்தம். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சமானமான கிரந்தம் யாதவாபியதை. இதெல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவன் சாய்ச்சது அனுக்கிரக பாஷணத்துல. அந்த யாதவாபியதயத்துல யாதவாபியதம் ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து சொல்லக்கூடியதான கிரந்தம். சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியதான கிரந்தம். இந்த யாதவாபியதயம் அப்படிங்கிறது ஒரு அமுதம்னு சாதிக்கிறார் சுவாமி. அதாவது இதுல முதல் சர்க்கத்திலேயே 8வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இந்த யாதவாபியதயம் அப்படிங்கிற கிரந்தமானது ஒரு அமுதம் அப்படின்னு சாதிக்கிறார். விகாய ததகம் விரீடாம் வியாச வேதார்ணவாமதம் வக்ஷே விபுஜ ஜீவாசும் வசுதேவ சுதோதயம். இந்த வசுதேவனுடைய சுதனான வாசுதேவனுடைய அவதாரத்தை சொல்லக்கூடியதான இந்த கிரந்தம் யாதவாபியதயம். இது எங்கே இது வந்ததுங்கிற சுவாமி தேசிகன் நான் இதை எப்படி பண்ணினேன் இந்த கிரந்தத்தை அப்படின்னு. வியாச பகவான் பண்ணினதான மகாபாரதம். வியாச வேதார்ணவா அந்த மகாபாரதத்தை கடைஞ்சார். ஸ்ரீராஜ்ய திருப்பார்கடலை கடைஞ்சி அமுதம் எப்படி வந்ததோ அந்த மாதிரி மகாபாரதத்தை கடைஞ்சார். அப்படின்னா ஆமூலாகிரம் மகாபாரதத்தை நல்லா தெரிஞ்சின்றார், அனுபவிச்சாரு. அத சுவாமிஜி எப்படிதான் காலம் இருந்ததோ தெரியல. அதுல அவதார புருஷன் நல்லா மகாபாரதத்தை அனுபவிச்சு அதை கடையிற. திருப்பார்கடலை கடைஞ்ச உடனே அமுதம் வந்ததோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு அமுதம் சாரம் வந்தது. அந்த சாரமான அமுதம் எது அப்படின்னா தேவர்களுக்கும் அதே மாதிரி ஞானிகளுக்கும் பயன்படக்கூடியதான கிருஷ்ண சரித்திரம். கிருஷ்ண சரித்திரம் தேவர்களுக்கும் அவதான அந்த அமிர்தத்தை உண்டவா, அவளுக்கு தான் அமிர்தம் வேணும். ஆனால் அவளுக்கும் பயன்படும்படியாக இங்க மண்ணுலகம் விண்ணுலகம் இருவருக்கும் இங்க மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கும் அவளுக்கும் பயன்படியாக அந்த வித்வான்களுக்கும் வித்வான்கள் எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா இந்த சாஸ்திர ஞானம் யாருக்கு இருக்கோ அவள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். சாஸ்திர ஞானம் இல்லாதவர்கள் இப்படி உபன்யாசங்கள் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரந்தத்தை பண்ணிருக்க. வக்ஷே விபுத ஜீவாதும் தேவர்களும் வித்வான்களும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேதவியாசர் பண்ணினதான மகாபாரதத்தை கடைஞ்சி அதிலேருந்து எடுக்கப்பட்டதான அமுதங்கிறதான யாதவாபியதயம். இந்த யாதவாபியதம்னு சொல்லாம வசுதேவ சுதோதயம்ங்கிறார். வசுதேவனுடைய புத்திரனான கிருஷ்ணனுடைய உதயம் அவதாரம் இந்த சரித்திரத்தை சொல்லக்கூடியதான இந்த கிரந்தம். அப்பேற்பட்டதான இந்த கிரந்தம் இது
ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தத்தை சொல்லக்கூடியது. இந்த யாதவாபியத்தை மகாபாரதம்னு சொல்லலாம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய 10வது ஸ்கந்தம்னு சொல்லலாம். அப்படி விஷயங்கள் இதுல பொதிந்திருக்கு. இந்த கிரந்தத்தை சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே ஒரு விளையாட்டா தானே இந்த கிரந்தத்தை எழுதிண்டான்ங்கிற ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். எப்பொழுதுமே சுவாமி தான் பண்ணேன்னு எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம சம்பிரதாய சித்தாந்தமும் அதுதான். சாத்விக தியாகம்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அதுல இது பண்ணக்கூடியதும் அப்படிதான். அவனே பண்ணின்றான் அப்படிங்கிற கிரீடா தூளிகையா ஸ்வஸ்மின் கிருபாரூஷிதயா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அஜீஜனதி ஸ்ரீமான். ஸ்ரீமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த அர்த்தத்தை சொல்றார் சுவாமி. ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறதான பகவான் கிருப்பை, இந்த கருணைங்கிறதான ஒரு வர்ணம், ஒரு கலர், கருணைங்கிறதான கலர். அந்த கலர்ல லீலை, எம்பெருமானுடைய லீலைங்கிறதான ஒரு குச்சி, சரியா சொல்லணும்னா பிரஷ்ன்னு சொல்லு, அந்த குச்சி, அந்த குச்சியினால இந்த வர்ணத்தை துவைக்கிற, இந்த வர்ணத்துல குச்சியா துவைக்கிற, அதை துவைத்து மூலகம் அப்படிங்கிறதான ஒரு சிருஷ்டியை பண்றான். 3 உலகத்தை சிருஷ்டி பண்றான். இந்த குச்சியால சிருஷ்டி பண்றான். வரையற 3 உலகம் அப்படிங்கிறதான சித்திரம். அந்த சித்திரத்தை தானே தனக்காக எழுதி கொண்டான் அப்படிங்கிற, தானே தனக்காக. ஏகோ விஸ்வமிதம், இந்த உலகத்தை சித்திரம் விபுவு ஸ்ரீமான், விபுவான எங்கும் பறந்து கிடக்கக்கூடியதான எம்பெருமான் அஜீஜனத்து, அவனே ஸ்வயம் தானாகவே சிருஷ்டித்து கொண்டான் அப்படிங்கிறார். எதனால? கிருபாரூஷிதையா, ஒரு கருணை அப்படிங்கிற ஒரு குணத்தினால எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுனாலையும் அவளுக்காக பகவான் இப்படி பண்ணிண்டான் அப்படிங்கிறார். இதுக்கு மேல என்ன பண்ணினான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சுவாமி இதுல சாதிக்கிறார். இந்த யாதவாபியங்கிற கிரந்தத்துல இதுல பூதனை சம்ஹாரம், பூதனைய வதம் பண்ணது, அத ஒரு ஸ்லோகத்துல காமிக்கிறார் சுவாமி. பூதன சம்ஹாரத்தை ஒரே ஸ்லோகத்துல காமிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. சன்யேன கிருஷ்ண சக பூதனாயாக பிராணான் பபௌலுப்த புனர்பவாயாக யதத்புதம் பாவயதாம் ஜனானாம் சனம் தயத்வம் ந புனர்பபூவ. பகவானுடைய கருணைங்கிறது இந்த ஸ்லோகம் ஒரு எடுத்துக்காட்டு. கம்சனால ஏவப்பட்டவன் பூதனை. அந்த பூதனை என்ன பண்றா, கிருஷ்ணனை கொல்லணுங்கிறான கெட்ட புத்தியோட வர, கிருஷ்ணனை கொன்னுடனும் அழிச்சுடனும் அப்படின்னு வர. அப்ப என்ன பண்றா, தன்னுடைய ஸ்தனத்துல விஷத்தை தடவிண்டு அவனுக்கு பால் கொடுக்கற மாதிரி வர. வந்தவள் யாரு? பூதனை அரக்கி. என்ன சிந்தனையோட வந்திருக்கா? கெட்ட சிந்தனையோட வந்திருக்கா. கிருஷ்ணனை அழிக்கணும்னு வந்திருக்கா. இங்க கிருஷ்ணன் சர்வேஸ்வரன், கருணை வடிவானவன். இவ கொடுக்க வந்தவள் பால் கொடுக்க வந்திருக்கா. பால் யார் கொடுப்பா? குழந்தைக்கு தாயார் கொடுப்பா. அதனால பூதனைய தன்னுடைய தாயாக பார்த்தானாம் கிருஷ்ணன். தாயாக பார்த்து என்ன பண்ணா அப்படின்னா, மறுபடியும் இவள் எந்த குழந்தைக்கும் பால் கொடுக்க கூடாதுன்னு மோட்சத்தை கொடுத்தான். உயிர் சக உண்ட பெருமாள், தீங்கு செய்பவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவன் சிவப்பதியான சிவன் நாராயணன். அவனுடைய அந்த கிருஷ்ண சரித்திரத்தை அழகா ஒரு ஸ்லோகத்துல காமிச்சிருக்கார். எதத்புதம் பவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம், பால் கொடுக்கணுங்கிறதான அந்த விவகாரமானது ந புனர்பபூவ, மறுபடியும் அவளுக்கு வரக்கூடாதுன்னு அனுகிரகத்தை பண்ணினான் பகவான். அடுத்தது பகாசுரவதம், அது ஒரு ஸ்லோகத்துல காமிக்கிறார். சபைக்ஷலாச நிபஸ்ய கோபா பகஸ்ய பக்ஷான்னபிதோ பபந்துகு வனே ததன்யான் அபிகோர விருத்தி கேத்தும் பிரவர்த்தா இவ கேதுமாலா. சபக்ஷ கைலாச நிபஸ்ய கோபா, இங்க
கைலாச மலை மாதிரி ரெக்கைகளை உடையதான ஒரு கொக்கு வந்துதான். பகாசுரன் வந்தான். அவனுடைய 2 ரெக்கை, கொக்குக்கு 2 ரெக்கை. ஒரு கொக்குக்கு ஒரு பட்சம், அதாவது ஒரு ரெக்கை ஒரு பக்கத்துல இருக்கிறது ஒரு கைலாச மலை மாதிரி இருந்துதான். 2 கைலாச மலை வரா மாதிரி அந்த ரெக்கையோட வந்துதான் அந்த பகாசுரன் வந்தான். அந்த கண்ணனை கொலை பண்ணணும், வதம் பண்ணணும் அப்படின்னு வந்தான். இந்த விஷயத்த கோபர்கள் எல்லாம் கிருஷ்ணனுக்கு காமிக்கிறான். அதான் எப்படி காமிக்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு பகாசுரம் வந்துட்டான் அப்படிங்கிறத அந்த மடுவுல வந்து நிற்கிறான், இது பண்ண போறான், இவனை விழுங்கறதுக்கு வரான். விழுங்கறதுக்கு வந்தவனை இவன் அவனுடைய வாயை கிழிச்சு பகாசுர வதம் பண்ணிவிட்டான். பகாசுரம் வதம் பண்ணின உடனே அந்த கோபர்கள்லாம் என்ன பண்றாளாம், பகாசுர வதம் பண்ணி எங்களெல்லாம் காப்பாத்திட்டான், அதை ஞாபகார்த்தமா என்ன பண்றாளாம், கொக்குனுடைய ரெக்கைகளை பிச்சு அங்க தோரணமா கட்டி தொங்க விட்டுருக்காள் அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி. சபக்ஷ கைலாச நிபஸ்ஸ கோபா பகஸ்ஸ பக்ஷான்னபிதோ பபந்து வனே ததன்யானபி கோரம் விற்த்தீம் செப்தும் பிரவர்த்தா இவ கேது மாலாக. கொடியா, அந்த கொடியா அதாவது ஒரு தோரணமா தொங்க விட்டுருக்கா அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி. அடுத்தது சகடாசுர விற்த்தாந்தம். சகடாசுர வதம் பண்றார். குழந்தை தொட்டில போட்டிருக்கா யசோதா. தொட்டில குழந்தை இருக்கு. ஒரு சக்கரம், ஒரு பெரிய சக்கரமானது வருது இந்த கிருஷ்ணனை நோக்கி. சசா இத க்ஷமவிதா ஜனன்யா, சசா இதா க்ஷமவிதா ஜனன்யா பர்யங்கிகாயாம் பிரதுரன்னே. பர்யங்கிக்கானா படுக்க தொட்டில படுத்துன்னு இருக்கான், அழுதுன்னு இருக்கானா. இந்த சக்கடம் வருதுன்னு அழறான், அழுது. சிக்ஷேபதுங்கம் சகடம் பதாபியாம் கடாபிகாதேன கிரீந்திரதாரம். மலை போல வந்ததான் அசுரன் சக்கடமாக ஒரு சக்கரமா வரான், மலையா வரான். மலை மாதிரி பெரிய சக்கரம் உருண்டு வருது. குழந்தையான அந்த கண்ணனுடைய கால் பட்டு உடஞ்சு போச்சான். கால் பட்டு உடஞ்சு போச்சு. சின்ன குழந்தை காலால இப்படிங்கிறது அப்படி வதம் பண்ணிவிட்டானா. அப்பேற்பட்டதான கண்ணன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கிருஷ்ணனுடைய லீலைகளை ஒவ்வொரு உத்தாந்தத்தையும் அப்படியே நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கார் யாதவா விஜயத்துல. இந்த யாதவா விஜயம் அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தையே நாம 1 வருஷம் உபன்யாசம் பண்ணலாம், 1 வருஷ காலம் உபன்யாசம் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. 1 வருஷங்கிறது அதே குறைச்சலா சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அப்பேற்பட்டதான கிரந்தம் யதாசக்தி ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆண்டவன் உபன்யாசம் பண்ணிட்டுதான் இப்ப பகிர்ந்துங்க. இதுக்கு மேல சுவாமியினுடைய இந்த வைபவத்தை பிரதிபாத பயங்கரம் அண்ணன் சுவாமி கொண்டாடு. சப்தஜ ரத்னமாளிக்கிறது பார்த்துட்டே வந்துருக்கோம். அந்த சுவாமி எப்படி கொண்டாடுறார் அப்படின்னு கேட்டா, அந்த சுவாமி போல யாரும் கொண்டாட முடியாது. பெயர்பட்டதான ஒரு வைபவத்தை கொண்டாடுறார். சுவாமிக்கு சர்வதந்திர சுதந்திரன் அப்படிங்கிறதான ஒரு விருது, பெரிய பிராட்டியாரால அனுசரிக்கப்பட்டதான ஒரு விருது. இந்த சர்வதந்திர சுதந்திரங்கிறது அந்த விருதை வச்சுட்டே ஸ்லோகங்களை பண்ணி அனுபவிக்கிறார் அனந்த சுவாமி. இதுல நிறைய தான் கற்றறிந்ததான நூல்கள், அதாவது சுவாமி தேசிகன் கற்றறிந்ததான நூல்கள், கிரந்தங்கள். அந்த கிரந்தங்களை அசாதாரணமா சொல்லக்கூடியதான சக்தி படைத்தவர் சுவாமி தேசிகன். அதுல தேர்ச்சி உடை. பொதுவா பார்க்கணும்னா உதாரணமா பாரத்வாஜ, சாண்டில்ய, ஹாரீச, யாக்ஞவல்ய இந்த மாதிரி சொல்லக்கூடியதான ஸ்மிருதி கிரந்தங்கள். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா அப்படின்னு எம்பெருமான் சொல்லி, ஸ்மிருதிங்கிறதான வேதமும் ஸ்மிருதிங்கிறதான தர்மசாஸ்திரமும் வேதாந்தங்களும் என்னுடைய கட்டளைகள் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். இந்த கட்டளையை மீறினா தண்டிப்பேன்னு சொல்றான். இப்படி அவனுடைய ஆட்சி. இந்த ஸ்மிருதி கிரந்தங்களை அசாதாரணமா சொல்லக்கூடியவர் சுவாமி தேசிகன். எல்லாத்தையும் சொல்லக்கூடிய எப்படி சொல்றது அப்படின்னா, கிரந்தங்களை வாசிக்கிறது. வாசிச்சா அது மேலோட்டமா ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், அதுக்கு மேல உள்ளர்த்தம்னு ஒண்ணு கொடுக்கும், இதுக்கு மேல சூக்ஷ்மார்த்தம்னு ஒண்ணு. அந்த சூக்ஷ்மார்த்தத்தை கண்டறிஞ்சு
அதுக்கு தகுந்தாற் போல அது உலகத்துக்கு எப்படி பயன்படும்னு சொல்லக்கூடியவர் சுவாமி தேசிகன். அதை இங்க அண்ணன் சுவாமி கொண்டாடார். பாரத்வாஜ சாண்டில்ய ஹாரீத முக்கிய ஸ்மிருதிஸ்தோம சூக்ஷ்மார்த்த நிர்ணீத சிதிக்ஷா, சூக்ஷ்மார்த்த நிர்ணீ சிதக்ஷா அப்படி. அதாவது ஸ்மிருதி ஸ்தோமங்கிற ஸ்மிருதினா தர்மசாஸ்திர கூட்டங்கள். தர்மசாஸ்திரத்துக்கு எத்தனை கிரந்தங்கள் உண்டோ உலகத்துல அது எல்லாத்தையும் அசாதாரணமா சொல்லி அதனுடைய சூக்ஷ்மார்த்தங்களையும் சொல்லக்கூடியவர் சுவாமி தேசிகன். அதுக்கு மேல புராண ஆகம கிரந்தங்கள், புராணாகமாதிஷு அசாதாரண ஸ்ரீஹி சுதோ பாதி லோகே அனந்தார்ய சூரேகே. அனந்தாரியருடைய புத்திரனான சுவாமி தேசிகன் புராணங்கள், ஆகமங்கள், பாஞ்சராத்திர சம்ஹிதைகள், இதிகாசங்கள் இது எல்லாவற்றிலும் நுண்ணறிவு படைத்தவர். சூக்ஷ்மார்த்த கிராகி. சாதாரண அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம், ஆனா சூக்ஷ்மார்த்தத்தை சொல்றது ரொம்ப கஷ்டம். இந்த சூக்ஷ்மார்த்தத்தை உபதேசம் பண்ணக்கூடியவர் சுவாமி தேசிகன். இப்படி அதுக்கு மேல ஜோதிஷ சாஸ்திரம். எந்த சாஸ்திரம் தெரியாது சுவாமிக்கு? ஜோதிஷ சாஸ்திரம், யாப் இலக்கணம், சந்தஸ், தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் சந்தஸ் இலக்கணம், காவிய நாடக அலங்கார கிரந்தங்கள், வேதத்துல கர்மகாண்டம், ஞான காண்டம், 2 பகுதி இருக்கு. கர்மகாண்டம், ஞான காண்டம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. அப்புறம் பூர்வ காண்டத்துல சொல்லப்பட்டுள்ளதான யாகங்கள், யஜ்ஞயாகாதி விஷயங்கள். இதுல இந்த வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடியதான உத்தரகாண்டத்துல ஆத்மாவை பற்றினதான விசாரம், அதை பற்றின விஷயங்கள். இதை எல்லாத்தையும் சுவாமி சாதிக்கிறார்னு சொல்லலைங்க. அண்ணன் சுவாமி அழகாக பத்து சுவாமிக்கு எல்லாமே தெரியும், ஆனா இங்க தெரிஞ்ச விஷயத்த சுவாமி அருளி செய்கிறார், சாதிக்கிறார்னு சொல்லாம இந்த எல்லா சாஸ்திரத்தையும் சிருஷ்டிக்கக்கூடியவர் சிரஷ்டாங்க. சிரஷ்டாங்கிற பதத்தினால சிருஷ்டிக்கக்கூடியவன் காமிக்கிறார் அண்ணன் சுவாமி. அதாவது எல்லா காலத்துக்கும் எல்லாருக்கும் பயன்படும்படியாக கிரந்தங்கள் மூலமாக சிருஷ்டிச்சிருக்கிறார். சாதாரண ஒரே ஒரு விஷயம், ஆழ்வாருடைய பிரபந்தங்கள், நாயன்மார்களுடைய பிரபந்தங்கள், அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணங்கள், தமிழ் காவியங்கள். இந்த ஏதாவது ஒரு செய்தியை எடுத்து அதுக்கு அர்த்தத்தை நம்மளால படிக்க சொல்ல முடியுமா? தமிழ்னு சொல்ல முடியுமா? முடியாது. சாதாரணமா நம்ம படிச்சு சொல்லக்கூடியதான தமிழ், விவகார தமிழ், பழக்க தமிழ், அதுவுமே புரிய மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு கொச்ச தமிழும் போயிடுது. அந்த தமிழும் கூட ஆங்கிலத்தோட கலந்துதான் போகும். வேற பாஷை கலக்காமல் அந்தந்த விஷயங்களை சொல்லக்கூடியவர் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இங்க இந்த கிரந்தங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிற அந்த பாஷா ஜானம் எப்படி இருக்கும்? சர்வ பாஷா ஜானம் காமிக்கிறார். எல்லா பாஷையும் தெரிஞ்சவர். பிராகிருதம் 100, பிராகிருத பாஷைன்னு ஒண்ணு. அந்த பிராகிருத பாஷையில கிரந்தம் பண்ணியிருக்கு. இந்த பிராகிருத பாஷை யாராலையும் சொல்ல முடியும். சம்ஸ்கிருதம் வேற, பிராகிருதம் வேற. திருத்தி செய்யப்பட்டது சம்ஸ்காரத்தினால வந்தது சம்ஸ்கிருதம். அதுக்கு முன்னால இருந்தது பிராகிருதம். அதுலயும் கிரந்தம் பண்ணியிருக்கார். எப்படி ஞானத்தை உடையவர் இந்த கிரந்தங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கார், சிரஷ்டான்னு அனுபவிக்கிறார். ஜோதிஷ் சந்த சப்த சாஸ்திர பிரவீணா. ஜோதிஷ் சாஸ்திரம், சந்த சாஸ்திரம், சப்த சாஸ்திரம், ஆகமம், இதுல பிரவீணாக கட்டிக்காரர். காவிய ஸ்ரேணி நாடகாலங்கிருதியா. காவிய நாடக அலங்காரங்களான கிரந்தங்களை தெரிஞ்சின்றவர், பண்ணக்கூடியவர். மீமாம்சாயாம் பிரம்ம கர்மாத்மிகாயா. மீமாம்சால பூர்வ மீமாம்சா, கர்ம மீமாம்சா, கர்மகாண்டம், உத்தர மீமாம்சா, பிரம்மகாண்டம், பிரம்ம கர்மாத்மிகாயான்னு பதப்பிரயோகம் பண்றார் சுவாமி. இது எல்லாத்தையும் சிரஷ்டா சாட்சாத் சர்வதந்திர சுதந்திரா. சர்வதந்திர சுதந்திரான சுவாமி தேசிகனால மட்டுமே தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாதுன்னு அண்ணன் சுவாமி கொண்டாடுறார். அப்படி
இதுக்கு மேல சாஸ்திரங்களை பத்தி சுவாமியினுடைய கிரந்த வைக்கிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு. சாங்கே யோகே பாட்டதந்திரே குருப்தே சைவே ஜைனே சங்கரே பாஸ்கரே சாஸ்திரே பௌத்தே யாதவே கர்விதானாம் பிரத்யாக்யாதா சர்வதந்திர சுதந்திரா. இந்த சர்வதந்திர சுதந்திரங்க பதத்தை பிரயோகம் பண்ணிட்டே ஸ்லோகம் பண்ணிட்டு வரேன். இப்ப பட்டியலிடுறார். சாங்கிய மதம், யோக மதம், பாட்ச மதம், குரு மதம், சைவ மதம், ஜெயின மதம், சாங்கர மதம், பாஸ்கர மதம், இப்படி சாஸ்திரத்துல பௌத்த மதத்துல யாதவ பிரகாச மதத்துல இப்படி யார் யார் வந்து எந்த மதத்தை எடுத்துட்டு இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக கேள்விகள் கேட்டால் அந்த கேள்விக்கு அத்தனைக்கும் தன்னிடத்துல பதிலை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அப்படி கிரந்தங்களை பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டதான சர்வ தந்திர சுதந்திரம், சர்வம்னா எல்லாம், சர்வ தந்திரமும் சாஸ்திரங்கள், சுதந்திரம், அனாயாசமாக அசாதாரணமாக அவருக்கு எல்லா விஷயங்களும் வரும் அப்படின்னு. சுவாமி தேசிகனுடைய வேதாந்த ஞானம், அந்த வியாக்கியான திறமை, அதெல்லாம் கண்டு நல்லா ரசிச்சு அந்த பெரிய பெருமான் என்ன பண்றார், ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஆதிசேஷன் மேல கண்மலர்ந்து இருக்கக்கூடியதான எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு ஒரு சொன்னாங்க. அந்த பெரிய பெருமாள் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள், அந்த ஞானம், வேதாந்த ஞானம், அனுஷ்டானம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வேதாந்த ஞானம் உபய வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கிறார் பெரியவர். அடுத்தது பெரிய பிராட்டியார் ரங்கநாயகி தாயார் சர்வதந்திர சுதந்திரன் அப்படிங்கலாம் பட்டத்தை, 2 பட்டம், நிறைய பட்டம் இருக்கு. அதுல இந்த 2 பெருமாளும் தாயாரும் கொடுத்து லோக மாதா லோக பிதா அவளே கொடுத்ததான அனுகிரகித்ததான பட்டங்கள். அத சுவாமி தானே காமிக்கிறார் ஒரு இடத்துல. திகரங்கபதி பிரசாத லப்த உபய வேதாந்த துரந்தரத்வ கீர்த்திகி அபிதர்சக தர்மினி கிருபாத்த அகில தந்திர பிரபுதாக ஏஷ சூரிகி. இந்த ஸ்லோகம் எங்க வருது அப்படின்னு கேட்டா சுவாமி சில இடங்களை காமிச்சுக்கிறார். இந்த ஸ்லோகம் தொட்டையாச்சாரியார்னு பேர். அந்த சுவாமி இந்த ஸ்லோகத்துல காமிக்கிறார். தொட்டையாச்சாரிய வம்சத்துல இருக்கக்கூடியதான அந்த சுவாமி ரங்கபதியினால கொடுக்கப்பட்டதான உபயவேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிறதான பட்டமும் பெரிய பிராட்டியார் தத் சக தர்மினி கிருபாத்த சகதர்மினியான பெரிய பிராட்டியாருடைய ஒரு கிருபையினால அகில தந்திர சர்வதந்திர சுதந்திர பிரபு அப்படிங்கிறதான பட்டத்தை கொடுக்குறாங்க. சர்வதந்திர சுதந்திரங்கிறது இப்படி சுவாமி சாதிக்கிறாங்க தொட்டையாச்சாரியர். இப்படி இந்த வைபவ பிரகாசிகை அப்படிங்கிற கிரந்தத்துல அவர் இந்த ஸ்லோகத்தை பதிவிடுறார். இந்த சுவாமி அருளை செய்கிறார். சண்டமாருதம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு தொட்டையாச்சாரியர். அதுலயும் இதை பத்தி குறிப்பிடுறார். இப்படி சுவாமி தேசிகனுடைய வைபவம். சுவாமி தேசிகன் யாரு அப்படின்னா சுவாமி தேசிகன் தான் பெருமாள். பெருமாளும் தேசிகனும் வேறு இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. க்ஷமாயாம் ஹி யஸ்யோபமானம் முகுந்தஹ ஸ்ருதௌ தஸ்ய தல்போ மதோ தேவமந்திரி ஜெய வைரினாம் தைத்த சம்ஹாரகாரி சஜீயாத் சிரம் சர்வதந்திர சுதந்திராக. அண்ணன் சுவாமி சப்ததி ரத்னமாணிக்கல பண்ணதான ஸ்தோத்திரம் சர்வதந்திர சுதந்திரஹான்னு. க்ஷமாயாம் ஹி யஸ்ய உபமானம் முகுந்தஹ. க்ஷமான்னா பொறுமைன்னு அர்த்தம். பொறுமை யாரு போலன்னு கேட்டா எம்பெருமானை போல பொறுமையானவர் சுவாமி தேசிகன். பகவானுடைய பொறுமைக்கு சமமானவர். பகவான் பொறுத்துன்னு இருக்கான். நாம பண்றதெல்லாம் பொறுத்து. அவன் ஒருவேளை சிக்ஷிக்கணும்னு ஆரம்பிச்சா நம்ம எல்லாம் இருக்க முடியுமா? இப்ப அடியார்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், இந்த ஜீவராசிகள் பண்ணக்கூடியதான தவறுகள், பாபங்கள், இந்த பாபங்களை எல்லாம் பொறுத்துன்னு இருக்கும். அவ பண்ற துரோகங்களை எல்லாம் பொறுத்துன்னு இருக்கும். அதனால பகவான் பொறுமையா பார்த்துன்னு இருக்கான். அதே மாதிரி பொறுமையாக இருக்கக்கூடியவர் வேதாந்த தேசி. அந்த பொறுமைக்கு இலக்கணமானவர். அதனால பகவானும் வேதாந்த தேசிகரும் ஒன்று. யார் எந்த தீங்கு பண்ணினாலும் சுவாமி தேசிகன் அதை பொருட்படுத்தவே மாட்டார். அதை பொறுமையா அனுபவிப்பார். எதிர்த்துண்டு போக மாட்டார். எதிர்த்துண்டு போகாமல், அதாவது
துர்வாச மகரிஷி. துர்வாச மகரிஷிட்ட போனா கோபம்தான், இந்த பிடி சாபம் சாபத்துக்கு சொல்லுவார். சுவாமி தேசிகன் நினைச்சிருந்தா சாபம் கொடுத்துருக்கலாம், சாபம் கொடுக்க மாட்டான். பொறுமை, எந்த தீங்கு வந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடியவர். சர்வ சகிஷ்ணுவும் பேர் பகவானுக்கு, சர்வ சகிஷ்ணுவும் பேர். சர்வம் சகான் பேர் பிராட்டிக்கு. அத மாதிரி சர்வ சகிஷ்ணுவாக எல்லாத்தையும் பொறுமையோட பொறுத்து கொண்டிருக்கக்கூடியவர். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவோம். பொறுமையா இருந்தோம்னா நமக்கு எல்லா விஷயங்களும் புரியும், நன்மை கிடைக்கும். ஸ்மிருதி ஸ்மிருதி பகவத் சாஸ்திரம், அதாவது அடுத்தது ஸ்ருதோ தஸ்ய தல்போ மதோ தேவ மந்திரி. இரண்டாவது இந்த ஸ்ருதிங்கிறது வேதம், வேத வேதாந்த சாஸ்திர ஞானங்கள். இந்த ஞானம் சர்வஜன்னு வரும். நித்திய சூரிகளுக்கு, நித்திய சூரிகள் எப்போதுமே சர்வஜர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள். நித்திய சூரிகள் அனந்த கருட விரக்ஷேனாதிகள். இதில் அனந்தங்கள் ஆதிசேஷன். ஆதிசேஷன் சர்வஜன், நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் ஆதிசேஷன் தான். அந்த ஞானம் சர்வஜனான இந்த ஞானத்தை ஆதிசேஷனை போன்றவன். தல்பகா தஸ்ய தல்பகா எம்பெருமானுடைய படுக்கையான ஆதிசேஷனை போன்றவர் ஞானத்தில் சர்வஜத்துவம். அது ஆச்சாரியனுக்கு ஆதிசேஷன் போல, நித்திய சூரியா இருக்கக்கூடியதான ஆதிசேஷன் போல. அதுதான் எம்பெருமானுக்கு படுக்கை, அனந்தாழ்வார். அடுத்தது புத்தி கூர்மை. ஆச்சாரனுடைய புத்தி கூர்மை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, மொத்தோ தேவ மந்திரி, தேவ மந்திரின்னு சொல்லக்கூடிய தேவகுருவான பிரகஸ்பதி. பிரகஸ்பதியை போன்று புத்தி கூர்மை உடையவர். ஜெய வைரினாம் ஜெயித்த சம்ஹாரகாரி சஜியாத்து. ஜெயித்தர்கள் அப்படின்னா அசுரர்கள், அசுரர்களை சம்ஹாரம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான், ஜெயித்த சம்ஹாரி. அசுர குணம் படைத்தவர்களை வாதில் வெல்லக்கூடியவர் சுவாமி தேசிகன், ஜெயித்த சம்ஹாரி. அதனால எம்பெருமானும் சுவாமி தேசிகனும். அப்பேற்பட்டதான எம்பெருமான், அப்பேற்பட்டதான சுவாமி தேசிகன் சிரம் நீடூடி ஜெய வாழ்க ஜியார், மங்களங்கள் மங்களத்தோடு நன்மையோடு வாழ வேண்டும் என்று சர்வதந்திர ஸ்வதந்திராக அப்படின்னு அருளி செய்கிறார். இப்படி எம்பெருமானுடைய அனுக்கிரகமானது ஆச்சாரியன் மூலமாகத்தான் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை சொல்லி அந்த ஆச்சாரியனை போற்ற வேண்டும் அப்படின்னு அண்ணன் சுவாமி, திருவாரூர் பயங்கரம் அண்ணன் சுவாமி இந்த சப்ததி ரத்னமாளிகையில சாதிக்கிறார். இதுக்கு மேல பேரொருளாளன், காஞ்சி பேரொருளாளன் பெருந்தேவி தாயார், அவளுடைய அனுக்கிரகத்தை நேற்று கொஞ்சம் அனுபவிச்சோம். சுவாமி தேசிகனுக்கு விருது கொடுத்தவர்கள் ஸ்ரீரங்க கஷேத்திர எம்பெருமான். கௌரவித்தவர் பேரொருளாளன். எப்படி கௌரவித்தார் அப்படின்னு கேட்டா, திருச்சின்னமாலை அப்படிங்கிற ஒரு பிரபந்தத்துல சுவாமி தேசிகனே அந்த இடத்துல இது பண்றார். 11 பாசுரங்கள் கொண்டதான திருச்சின்னமாலைங்கிறதான பிரபந்தம். முதல் 6 பாசுரங்கள் திருமந்தரார்த்தத்தை சொல்றது, 7வது பாசுரம் துவயார்த்தத்தை சொல்றது, 8, 9 பாசுரங்கள் தர்ம ஸ்லோகத்தை சொல்றது, 10, 11 பாசுரங்கள் எம்பெருமானுடைய பெருமையும் சிற்றின்பத்தில் ஈடாததான அந்த பிரபந்தர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான வைபவத்தையும் சொல்லக்கூடியது. இந்த பிரபந்தத்துக்கு 3 தனியன்கள் உண்டு. மண்ணு திருமந்திரத்தின் வாழ் துவயத்தின் பொருளும், துண்ணுபுகழ் கீதனில் சொன்ன என்னான் என் பொருளும், அன்ன வயல் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒளி இன்னபடி என்று உரைத்தான் எழில் வேதாந்தாரியன். வேதாந்தாரியன் வேதாந்த தேசிகன். இந்த திருச்சின்னம் அப்படிங்கிறதான சின்னம்னா அடையாளம், கருவி அப்படின்னு வாத்திய விசேஷம். ரொம்ப தேஜஸோட கூடியதான சுவாமி தேசிகன் அவர் தான் இந்த திருச்சின்னமாலை அப்படிங்கிறதான கிரந்தத்தினுடைய கர்த்தா, கிரந்த கர்த்தா. அன்னங்கள் ஹம்சபக்ஷிகள் உலாவக்கூடியதான செழுமையான வயல்களை உடையதான கட்சி நகரம். முக்தி தரும் நகரில் முக்கியமாம் கட்சி தன்னில் அனுசந்தானம் என்றார். இப்படி அந்த கட்சி காஞ்சிபுர கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல சேவை சாதிக்கக்கூடியதான எம்பெருமான் தேவாதிராஜன் பேரருளாளன்.
அவன் சன்னதியில வாசிக்கக்கூடியதான திருச்சின்னம் அப்படிங்கிறதான வாத்தியம், அதனுடைய ஓசை, மண்ணு மந்திரத்தின் பொருளும் அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்கள், வாழ் துவயம் அப்படின்னா சேதனரை உஜ்ஜீவிக்கக்கூடியதான துவயார்த்த விசேஷம், துண்ணுபுகை கீதை எண்ணான்கும் அப்படின்னா 32 அக்ஷரங்களை கொண்டதான சர்ம ஸ்லோகார்த்தம். இது எல்லாத்தையும் எடுத்துரைத்தார் இங்க கிரந்த கர்த்தா வேதாந்த தேசிகன். இங்க கஷேத்திரம் காஞ்சிபுரம், ஓசை திருச்சின்ன ஓசை அந்த வாத்திய விசேஷம், ரகசிய மந்திரார்த்த விசேஷம் தான் இந்த ஓசை விஷயம். இப்படி காமிக்கிறார். இது முதல் தனியன். இரண்டாவது தனியன் ஏகாந்தம். ஏகாந்த மூன்றும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்த அருளும் வள்ளல்தான். சாகாந்த தேசிகனும் தூப்பு திருவேங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு அப்படின்னு. ஏகாந்த மூன்றும், 3 ரகசியங்கள், திருமந்திரம், துவயம், தர்மஸ்லோகம் உரை செய்து அழகான வியாக்கியானத்தை பண்ணி, மாகாந்தம் காந்தம் போல அடுத்த வாழ்க்கு இழுக்கும்படியாக கவரும்படியாக அருளும் வள்ளல் அவர்களை உஜ்ஜீவிக்கக்கூடியதான அனுகிரகிக்க பண்ணக்கூடியதான ஆச்சாரியம். சாகாந்த தேசிகன். சாக்காந்த, சாக்கம்னா வேதம், அந்தம்னா வேதாந்தம், வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறதான சுவாமி தூப்பு திருவேங்கடேச குரு வாசகமே, அவருடைய ஸ்ரீசூக்தியே, இந்த ஆச்சாரியனுடைய ஸ்ரீசூக்திகளே எங்களுக்கு வாழ்வு, எங்களை உஜ்ஜீவிக்கக்கூடியதான வாழ்வுங்கிறார். இங்கே கிரந்த விஷயம் ரகசியத்திர கிரந்தார்த்தங்கள், பிரயோஜனம் வாழ்வு உஜ்ஜீவனம் கடை சேருவது, சம்பந்தம் விஷயத்துக்கும் இந்த கிரந்தத்துக்கும் இருக்கக்கூடியதான பிரதிபாதிக சம்பந்தம், அதிகாரி சம்சாரிகள். சம்சாரிகள் இந்த கிரந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்தது 3வது தனியன் பரிச்சின்னமான இருநாள் எழுத்தின் பல்வன்மை எல்லாம் இருச்சி நலம் பெற போதவல்லார்த்தி இந்த மேதனைக்கே மறைச்சின்ன மேல பிறவாமல் வாழ்வைக்கும் மாழ்வரதன் திருச்சின்ன ஓசையின் இனிமை உண்டோ மற்ற இதேவர்க்கே. பரிச்சின்னம்னா ஒரு அளவிடப்பட்டது. பரிச்சின்னமான 2 நாளெழுத்து பல்வண்ணம் அஷ்டாட்சரம். 2 நாளெழுத்து 8 அக்ஷரம். அஷ்டாட்சரம் எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. விரிச்சு ஓதவல்லாருக்கு இதை நன்னா தெளிவுடன் நன்னா விஸ்தாரமா தெரிஞ்சுக்கிறவாளுக்கு பாகவதர்களுக்கு இன்னும் மீள பெறுவாமல் புனர்ஜன்மம் வராதபடி மால் வரலாறு பக்தர்களுடைய அவளிடத்துல பேரன்பு கொண்டதான பேரருளாளன் திருச்சின்ன ஓசை இனிமை, திருச்சின்ன சப்தத்தினுடைய மதுரமான அந்த அனுபவத்தை மற்ற தேவருக்கு உண்டோ, தேவதாந்தரங்களுக்கு கிடைக்குமா என்றபடி சில கிரந்த பிரதிபாத்தியமான விஷயம், அந்த விஷயமான அந்த பெருமை, பிரயோஜனம், புனராவர்த்தி இல்லாததான எம்பெருமானுடைய அனுக்கிரகம், பகவத் அனுபவம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கக்கூடியதான ஒரு அனுபவம், வீதி பரப்பாட்டுல திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு முறையை கொண்டு வந்தவர் சுவாமி ஜெயந்தி காஞ்சிபுரத்துல. இப்படி அந்த பிரபந்தத்தை பகவான் செவிசாய்க்கிறான். அப்படி பண்ணக்கூடியதான பண்ணினதான சுவாமி தேசிகனுடைய பெருமை. இந்த முதல் 6 ஸ்லோகங்கள் திருமந்திரார்த்தம். முதல் 2 அகார வாக்கியம். அகாரம் உகாரம் அகாரம் சொல்லு பிரணவத்தை சொல்றது. இந்த அப்படிங்கிற அகாரத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறத முதல் 2 ஸ்லோகத்துல காமிக்கிறார். சர்வ காரண பூதனாய், எல்லா காரணத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் அவன் தான் காரண கர்த்தா. சர்வ ரட்சகனாய், எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவனாய். சர்வசேஷியாய், எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவப்பதியான சீமன் நாராயணன் அவனை சொல்லக்கூடியது. இது ரகசியத்திரைய சுலக்கம் அப்படிங்கிற கிரந்தத்துல காமிக்கிறார். அதை காமிக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி லயம், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறதான 3 காரியங்கள். அதுக்கு காரணமானவன் எம்பெருமான். அவர் வந்தார் அப்படிங்கிறார் முதல் பாசுரத்தில். அப்படி எம்பெருமான் வந்தார் அப்படின்னு முதல் பாசுரத்தில் ஆரம்பிக்கிறார். ஈருலகை படைக்க வெண்ணி சங்கல்பத்தை பண்ணி சேதனாத்மகமான லீலா விபூதி பூலோகத்துல இதை படைக்க அவர் வந்தார். அப்படிதான் பகவான் காஞ்சி பேரொருளாளன் யாகத்துல எப்படி ஆவிர்வாவமானார் வந்தார்ங்கிறத சொல்றார். எழில் மலரோன் தன்னை ஜெகத்காரண வஸ்துவான அழகிய நாபீ கமலத்துல சதுமுக பிரம்மனை
படைத்தார் வந்தார் அப்படிங்கிறார். பூனிலாய 5மாய் புணர்க்க நின்ற 4மாய் தீனிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் நீனிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே அப்படின்னு திருமணம் சேர்க்கிறார். பஞ்ச பூதங்களுடைய சேர்க்கை தான் சிருஷ்டி. அது எது அதிகமா இருக்கோ அதுக்கு பிருத்திவி பூமின்னு பேரு. எது மற்றதெல்லாம் 4 அம்சங்கள் அதுல இருக்கும், 4 பூதங்களுடைய அம்சங்கள் அதிகமா இருக்கிறத நீர் நிலம் காற்று வாயு ஆகாசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை சிருஷ்டிக்கிரமம்னு பேரு. பஞ்சீகரணம் திருவத்கரணம்னு வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, உபநிஷத் சொல்றது. அதை அனுபவிக்கும் போது அனுபவிக்கலாம். அப்படிப்பட்டதான பஞ்சபூதங்கள் மாறுபாடு அடைஞ்சுட்டே இருக்கும். அதை செய்கிற மாயோன் வந்தார். அப்படிப்பட்ட மாயோன் வந்தார் அப்படிங்கிறார். வேத வேஜன், வேதத்தினால் அறியப்படக்கூடியவன், வேதத்தால் போற்றக்கூடியதான மறையோர் வந்தார். அடுத்தது சதா பிரசந்த சூரியகான், எப்போதுமே நித்திய சூரியர்கள் சேவிச்சுன்னு இருக்கா. அப்படி நித்திய சூரிகளோடு எப்போதும் பிரகாசிக்க கூடியதான பரிசுத்தமான தூயோர் வந்தார் அப்படிங்கிறார். க்ஷீராப்தி மதனம் திருப்பார்கடலை கடையிறா, அதுல அமுதத்தை வரவழைச்சு அந்த அமுதத்தை கொடுக்கக்கூடியதான சௌந்தரிய திருமேனி, அந்த சௌந்தரிய திருமேனியுடைய சுந்தரனார் வந்தார். சௌந்தரியங்கிறதுக்கு சுந்தரம்னு பேர். அந்த சுந்தரனார் வந்தார். நவமணி மாலையில நீ வடிவழகை மறவாதார் பிறவாதாரேன்னு சாதிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை மறந்துட்டா அவளுக்கு மறுபிறவி உண்டு. யார் மறக்கலையோ அவளுக்கு மறுபிறவே கிடையாது, புனர்ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்படி கடல் சூழ்ந்த இவ்வுலகை வாழச் செய்தவர் வையகம் வாழ்வித்தார் வந்தார். பக்தர்கள் கேட்கக்கூடியதான வேண்டிற்கெல்லாம் தரும் வள்ளல் அப்படின்னு கொடுக்கக்கூடிய வரம் தருவார் வந்தார். அகாரவாட்சனான எம்பெருமான் ஊனக்கண்ணுக்கு இலக்காகும்படியாக சாட்சாத்காரம் பண்ணி இந்த முதல் பாசுரத்தை சொல்லி ஜெகத்காரணமா சொல்லி இந்த அகாரத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிறத சொல்றான். 2வது பாசுரத்துல அகாரத்துக்கு ரட்சகத்துவத்தை சொல்றார். முதல்ல ஜெகத்காரன் சொன்னார், அடுத்தது காப்பாற்றக்கூடியவன் சொல்றார். பிரளய காலத்துல வேதங்களை அழியாமல் காத்து சிருஷ்டி காலத்துல பிரம்மனுக்கு உபதேசம் பண்ணி அவனை படைச்சு அவனுக்கு உபதேசம் பண்ணி அயனுக்கு அளித்தார் வந்தார். வேதத்தை அளித்தவர் வந்தார். தர்ம மார்க்கம் அழியாமல் பல அவதாரங்கள் எல்லாம் எடுத்து அதை காப்பார் வந்தார். பெரிய பிராட்டியாரான பெருந்தேவி தாயாரோட சப்தஸ்வரூபமாய் இருந்து தாம் அர்த்தஸ்வரூபமாய் அவளை விட்டு பிரியாமல் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். சப்தம் அர்த்தம் அப்படி இருக்கக்கூடியவர் பெருமாளும் பிராட்டியும். வேதாந்த தர்மசாஸ்திர இதிகாச கிரந்தங்களை எல்லாம் மகரிஷிகள் மூலமாக நமக்கு கொடுத்து இந்த லோகத்துக்கு கொடுத்து தன்னை ஆசிரியத்த நாஸ்திகர் எல்லாருக்குமே, அதாவது 2 பேர் நாஸ்திகால். நாஸ்திகர்கள் எம்பெருமான சேவிப்பார், நாஸ்திகர்கள் தூசிப்பா சேவிக்க மாட்டார். அவளுக்கு மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுறாங்க. இந்த உலகத்துல சில மோகமான விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவாக சொல்லணும், இந்த திரைப்படம் இருக்கு, இப்ப கைபேசி செல்லு இருக்கு, அதுல யூடியூப் இருக்கு. இதெல்லாம் பார்த்து மோகிச்சு அப்படியே போயிடுவா. அவெல்லாம் பெருமாளை அடைய மாட்டான். அதை விட்டுட்டு அதுல வரக்கூடிய நல்லதை பார்த்து வரவா பெருமாள் அடையும். இப்படி மோகன சாஸ்திரங்கள் வேறு. அதெல்லாம் பண்ணி மயக்கி மாயோ வந்தார் அப்படிங்கிறார். அடுத்தது மோட்சத்துக்கு உபாயமான பக்தி பிரபத்தி, இது மூலமா எம்பெருமான் அடையலாம், பரமபதத்தை அடையலாம்னு வழி தந்தார் வந்தார். உபாயத்தை கொடுத்தவர் வந்தார். 3வது பாசுரத்துல அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்லி பிரணவார்த்தத்தை சொல்றார். இதுல லோகங்களெல்லாம் ரட்சிப்பவர் வந்தார் அப்படின்னு சொல்லி அனைத்து உலகத்திற்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார். இப்படி சொல்லி உகாரனான திருமகளை விடாதார் வந்தார். உகார வாக்கியான பிராட்டி, தனக்கும் சமமானவனும் மேம்பட்டவன் இல்லாதபடி இருப்பார் வந்தார் அப்படின்னு சொல்லி தம்மை நினைக்கும்படியாக தாசராகிய நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் வந்தார். நித்தியமான ஜீவனுக்கு ஸ்வயம் பிரகாசம் தோன்றும்படி சங்கல்பித்தவர் வந்தார். நினைந்தார் வந்தார். இப்படி ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அகார வாக்கியனான இந்த அக்ஷரம் பிரணவத்துல மகார உகாரம், மகாரனான ஜீவன் அகார வாக்கியனான எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன் என்று
திகழ நின்றார் வந்தார் அப்படின்னு காமிக்கிறார். 4வது பாசுரத்துல நமசப்தார்த்தம் பிரணவத்தை சொன்னார். அடுத்தது மத்தியம பதமான நமசப்தார்த்தத்தை சொல்றார். நாம பக்தியோட சேவிச்சா அதுக்கு பலன் கொடுக்க நிற்பார் வந்தார். நம்ம காப்பாற்றுறதுக்கு பரசமர்ப்பணம் பண்ண பரஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கு நாதர் வந்தார். நம்முடைய அகங்கார மமகாரத்தெல்லாம் அழிக்க அறுத்தார் வந்தார். நாம் எந்த வஸ்துவுக்கும் சேஷி அல்ல, நாம சேஷபூதர்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வந்தவர் வைத்தார் வந்தார். நம்முடைய க்ஷேமத்தை நினைச்சு அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படிங்கிற மாதிரி பாகவதர்களுக்கு அடிமையாக்கி அடைத்தார் வந்தார். அவனுக்கு மாத்திரம் சேஷபூதன் இல்ல, அவன் அடியார்களுக்கும் சேஷபூதன். இப்படி சர்வேஸ்வரனார் வந்தார், இப்படி ஈஸ்வர் வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றான்னா நம் கர்மங்களை அனைத்தையும் ஒழிக்க தாமே ஒழிப்பவராக தவிர்ப்பார் வந்தார். கர்மாவெல்லாம் கழிக்கணும்னு பகவானே ஓடி வரானா. இப்படி தம் பிரயோஜனத்துக்காக நம்மை தமக்கு சேஷமாக்கி கொள்ளார் வந்தார் அப்படிங்கிறார். அவனுக்கு நாம சேஷபூதர்கள் அப்படிங்கிற ஞானம் நமக்கு இல்லாட்டினா கூட அந்த ஞானத்தை கொண்டு அவனை அடையும்படியாக பகவானே பண்றான். அப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி 11வது பாசுரத்துல வேதத்தினுடைய ஆரம்பம் முடிவு இதுல ஓதக்கூடியதான பிரணவம். வேதாத்தியனம் பண்ணனா முதல்ல பிரணவம், கடைசியில முடிக்கிறதும் பிரணவம் தான். நமசப்தம் நாராயண சப்தம் இதெல்லாம் எடுத்து சொல்லி பிரணவம் நமசப்தம் நாராயண சப்தம் திருமந்திரம் இதை சொல்லி 2 பாகமா இருக்கக்கூடியதான ஒரு மந்திரமான துவயத்தை சொல்லி எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து உபதேசிக்கப்பட்டதான இந்த சரம ஸ்லோகம் அதையும் சொல்லி இதை அனுபவிக்க ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தினால யார் அனுபவிக்கிறாளோ வாழ்க்கை தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதான எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சுவாமியினுடைய தேசிக வைபவம். அடியேன் சிறிய ஞானத்தில் ஏதோ ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினால இங்க விஞ்ஞானம் பண்ணியிருக்கேன். கவிதார்த்தி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே லக்ஷ்மீ ஹயவதன பரபிரம்மணே நமஹ.